அனைவருக்கும் வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பில் மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த இலக்கிய சந்திப்பு நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற சிறந்த விமர்சகரும் தமிழின் மரபு நவீனம் என இருவகை இலக்கிய வகைமையை நன்கறிந்தவரும் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் அட்மினுமான திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களையும் இந்த இலக்கிய சந்திப்பின் முக்கிய நிகழ்வான பாரதி நவீன புனைகதைகளின் முன்னோடி என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கின்ற நம் பெருமதிப்பிற்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் மாளன் அவர்களையும் நிகழ்வின் இறுதியில் நன்றியுரை கூறவிருக்கும் குழுவின் துணை அட்மின்களில் ஒருவரும் சிறந்த கவிஞரும் விமர்சகருமான திரு கண்ணன் விஸ்வகாந்தி அவர்களையும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய எழுத்தாளர்களையும் விமர்சகர்களையும் வாசகர்களையும் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பில் வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்கிறேன். கவிஞர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், சிறுகதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் கொண்ட மகாகவி பாரதியாரை குறித்து கவிஞர், கட்டுரையாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மொழிபெயர்ப்பாளர், ஊடகவியலாளர் என பன்முகம் கொண்ட திரு மாளன் அவர்கள் பேசவிருப்பது பொருத்தம் என்ற சொல் அதற்குரிய பொருளை அடைந்த ஒன்றாக அமைந்த நிகழ்வாகவே இதை கருதுகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்பது பாரதியிடம் சொல்லுமாகவும் வாழ்வுமாகவும் இருந்தது. பாரதி புதுமையை விரும்பியவர், தேடியவர். பாரதிதான் தமிழ் கவிதையை தன் வாழ்வு முழுதும் நவீனப்படுத்த முயற்சி செய்தவர். அதன் விளைவுதான் பேச்சு மொழிக்கு மிக நெருக்கமான சிந்து வடிவத்தில் அவர் இயற்றிய பாஞ்சாலி சபதமும் இன்னொரு முயற்சியான வசன கவிதையும். பாரதி தொடர்ந்து வாழ்ந்திருந்தால் இன்று தேங்கி போயிருக்கும் நவீன கவிதையின் எல்லைகளை முன்பே விரிவாக்கி இருப்பான் என்பது என் எண்ணம். பாரதியை வசன கவிதையின் முன்னோடி என்று மட்டும் கூறுவது பொருந்தாது. பாரதி சிறுகதையின் வடிவ நேர்த்தியை தேடி தொடர்ந்து எழுதியவன். தமிழ் புத்திலக்கியத்தின் தந்தை என போற்றப்பட வேண்டியவன் பாரதி என்றே நான் கருதுகிறேன். பெருமைக்குரிய அத்தகைய மகாகவி குறித்து பாரதி நவீன புனைகதைகளின் முன்னோடி என்ற தலைப்பில் இங்கு உரையாற்றவிருக்கின்ற திரு மாளன் அவர்கள் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் தமிழையும் தமிழர் வாழ்வையும் நவீனப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்பவர். எழுத்தாளர் பிரபஞ்சன் இளைய தலைமுறை குறித்து மாளன் அளவுக்கு சிந்தித்தவர், எழுதியவர் தமிழில் நான் அறிந்த அளவில் யாரும் இல்லை என்கிறார். புதுமையான முயற்சியும் செய்நேர்த்தியும் கொண்டவர் அவர். திரு மாளன் அவர்கள் ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்திய பல்வேறு இதழ்களையும் தொலைக்காட்சி ஊடகங்களையும் பின்தொடர்ந்தவர்கள் அதை அறிவார்கள். அதில் நானும் ஒருவன். அவர் எப்போதும் இளைஞர்களுக்கு ஓர் ஆதர்ச நாயகன். ஒரு மகாகவியை எப்படி அணுக வேண்டும், எப்படி ஒரு தூய கலைஞன் அணுகுவான் என்பதை தகப்பன் சாமி மாதிரி மாளன் வழிகாட்டுகிறார் என்பார் எழுத்தாளர் ஜானகிராமன். அவர் பேசுவதை கேட்க இங்கு குழுமி இருக்கும் எல்லோரையும் போலவே நானும் ஆவலுடன் இருப்பதால் எனது இந்த வரவேற்புரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். முதல் நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக குழுவின் அட்மினான திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற இந்த இலக்கிய கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எழுத்தாளர் மாளன் அவர்கள் மகாகவி பாரதி புனைகதைகளின் முன்னோடி என்ற தலைப்பிலே ஒரு அரிய உரையை தருவதற்கு இருக்கிறார். அந்த உரையினை ஏற்பாடு செய்தது என்ற முறையிலே நாங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாரதியாரை பொறுத்த அளவிலே அவர் உலக மகாகவி. உலகிலே வாழுகின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அனைத்து இடங்களிலும் பாரதியானவர் கொண்டாடப்படுகிறார். பாரதி கவிதைகளுக்காகவே அனைத்து உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களாலே கொண்டாடப்படுகிறார். தமிழர்கள் ஒவ்வொருவரும் பாரதியை கொண்டாடுவதற்கு ஏதோ ஒரு காரணம் பாரதியினுடைய படைப்புகளிலே இருக்கிறது. அந்த பெருமை பாரதிக்கு என்றும் உண்டு. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாடிய பாரதி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். தமிழ் மொழியானது மதிக்கப்பட வேண்டும்,
தமிழ் மொழியானது பிற மொழிகளிலே கொண்டு செல்லப்பட வேண்டும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவன் பாரதி. பாரதியை தனது இளம் வயது முதல் சுவாசமாக கொண்டு வாழ்பவர் எழுத்தாளர் மாலன். மாலனை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு அது நன்றாகவே தெரிந்திருக்கும். எனவே பாரதியினுடைய எந்த தலைப்பை குறித்தும் பேசுவதற்கு அவர் பொருத்தமானவர். நண்பர் ஓரிருவர் என்னிடம் கேட்டார்கள், வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலே முதன்முறையாக எழுத்தாளர் மாலன் பேசுகிறாரா என்று. நான் சொன்னேன், இல்லை இல்லை, அவர் இங்கு பேசுகின்ற 3வது கூட்டம் என்று. ஏற்கனவே அவர் கவிஞர் வைத்தீஸ்வரனுடைய கவிஞர் வைத்தீஸ்வரன் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய சிறுகதைகளை பற்றிய ஒரு கூகுள் மீட் உரையை அவர் இங்கே தந்திருக்கிறார் நமக்காக. அதே போல தமிழிலே சிறந்த படைப்புகளை தந்த எழுத்தாளர்களை பாராட்டுகின்ற வகையிலே வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவானது தொடர்ச்சியான கூட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்திருக்கிறது. அதில் மாலன் படைப்புகளை குறித்து டாக்டர் பாஸ்கரன் பேசினார். அந்த நிகழ்விலும் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த வகையிலே இன்று அவர் பாரதியை பற்றி புனைகதைகளின் முன்னோடி என்பதை குறித்து பேச வந்திருக்கிறார். இப்போ பாரதி புனைகதைகளிலே என்ன செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் விரிவாக அவர் கூறுவார். ஒன்று ரெண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாரதி தன்னுடைய சிறுகதைகளை அந்த காலகட்டத்திலே எழுதுகின்ற பொழுது ஐரோப்பிய பாணியிலே எழுதாமல் தமிழினுடைய பாணியிலே சில முன்னுரைகளை எல்லாம் கொடுத்து எழுதினாரே, அதை அவர் அறிந்து எழுதினாரா அறியாமல் எழுதினாரா என்று எழுத்தாளர் மாலன் அவர்களும் அதை கட்டுரையாக எழுதியிருக்கிறார். வேறு சிலரும் எழுதியிருக்கிறார்கள். இதில் செய்தி என்னன்னா, பாரதியார் தன்னுடைய கட்டுரையிலேயே இதை பற்றி கூறுகிறார். வெளிநாட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய சிறுகதைகளை எழுதுகின்ற பொழுது அது கதையினுடைய இடையிலே தொடங்கி அந்த கதையினுடைய தலைமகன் ஆற்றங்கரையிலோ மலையிலோ ஏதோ ஒரு இடத்திலோ அவன் தலைவிக்காகவோ அல்லது நண்பனுக்காகவோ காத்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சந்திக்கின்ற அந்த பின்னணியிலிருந்து கதையை ஆரம்பித்து சொல்லுவதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அதையெல்லாம் அறியாதவர் அல்ல. அவர் தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையிலும் தமிழிலே தொடக்க கால முறையிலும் எழுதுகின்ற அந்த நிலையிலே அவருடைய கதைகளானது அவ்வாறாக அமைந்தது. பாரதியினுடைய 1/6 சிறுகதையாக இருக்கட்டும், இல்லை சந்திரிகை சிறுகதை என்றாலும் சரி, சின்னச்சங்கரன் கதையாக இருந்தாலும் சரி, அந்த கதைகளினுடைய கூறுகள் எல்லாம் இன்றைய கதைகளை அப்படியே பிரதிபலிப்பதை நாம் பாரதியினுடைய கதைகளிலே காண முடிகிறது. பாரதி கதைகளிலே காதலை பற்றி அவர் எழுதுகின்ற காட்சிகள் எல்லாம் கல்கி அவர்கள் பின்னாலே எழுதுகின்ற அந்த காதல் மொழிகளை எல்லாம் முன்னோடியாக எனக்கு தோன்றுகிறது. இயல்பாக கதைகளை சொல்லி செல்கிறார். 1/6 கதையாக இருந்தாலும் சரி, சந்திரிகை கதையாக இருந்தாலும் சரி, சின்னச்சங்கரன் கதையாக இருந்தாலும் சரி, சில கதைகளிலே அவர் அறிந்தே வசனத்தை வசன கவிதைகளாகவும் முழுக்க வசன மொழியிலும் சொல்லி செல்லுகிறார். இந்த அளவிலே பாரதியானவன் தமிழிலே சிறுகதைக்கு ஆற்றிய தொண்டு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அது எந்த அளவு பேச வேண்டுமோ அந்த அளவு பேசப்பட்டதா என்பதை கூறுவதற்காகவும், தமிழிலே புனைகதைகளினுடைய முன்னோடியாக பாரதி எவ்வாறெல்லாம் விளங்குகிறார் என்பதை சொல்வதற்காகவும் எழுத்தாளர் மாலன் அவர்கள் வந்திருக்கிறார். பல மூத்த எழுத்தாளர்கள், பல பெரியவர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று எழுத்தாளர் மாலன் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்துவதற்காக அவரை அழைக்கிறேன். வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல மந்திரமூர்த்தி அழகுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். ஏன்னு சொன்னா, பொதுவாக பாரதியை பற்றி எல்லோரும் எல்லா நாளிலும் பேசுவதில்லை. அப்படி பேசுகிற காலத்திலும் கூட டிசம்பர் 11ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 11ஆம் தேதி இன்றைக்கு மட்டும் பாரதியை பற்றி பேசுவார்கள். அப்படி பேசுகிற காலத்திலும் கூட அவருடைய கவிதைகளை வைத்து பேசுவார்களே தவிர அவருடைய மற்ற படைப்புகளை முன்வைத்து பேசுவது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாரதியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய உரைநடையை படிக்க வேண்டும். அதில் தான் அவருடைய முழு ஆகுதி, அவருடைய முழு ஆளுமை வெளிப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு படைப்பிலக்கியவாதியாக நீங்க அவருடைய ஆளுமையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய புனைகதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாரதி எழுதியது மொத்தமும் 17 வருஷம். 1904 தொடங்கி 1921 அவர் மறைகிற வரைக்கும் 17 வருஷங்கள் அவர் எழுதினார். அந்த 17 வருஷங்கள்ல தான் இப்படி நூற்றுக்கணக்கான கவிதைகள், 3 காவியங்கள், அது தவிர எண்ணற்ற பத்திரிகை கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், இதையெல்லாம் செய்ததோடு புனைகதைகளையும் எழுதினார். புனைகதைகள் 1, 2 அல்ல, 75க்கு மேற்பட்ட புனைகதைகளை அவர் எழுதினார். இதுல அது என்னுடைய பார்வையில், அதாவது அவர் எழுதப்பட்ட காலத்தில் அவ்வளவு வகையான பல்வேறு வகையான நடை, பல்வேறு வகையான பொருண்மை, பல்வேறு வகைகள், வடிவங்கள், இதுல அந்த அளவிற்கு எழுதியவர்கள் யாரும் இல்லை. பார்க்க போனால் அவரை புத்துலக்கியத்தின் முன்னோடி என்று அவரை தான் நம்ம கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்கள்னால் அதை பற்றி அதை விரிவாக நான் பேச விரும்பல. அதை பல்வேறு காரணங்கள்னால் அவரை கொண்டாடாட்டாலும் பரவாயில்ல, அங்கீகரித்திருக்கணும். அதுவும் நடக்கல அவருடைய காலகட்டத்தில். அவருடைய அவரை ஆராதித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, உதாரணமா மணிக்குறி எழுத்தாளர்களையும் சொல்றேன். அதே மாதிரி மகாகவி என்று பாரதியாரை கொண்டாடிய வராவும் கூட அவருடைய புனைகதைகளை பற்றி எதுவும் பேசவில்லை. அது ஏன் என்பது அது ஒரு பெரிய விவாதத்துக்குரியது. அதில் போய் நம்ம இப்போ நேரத்தை இது பண்ண வேண்டாம் என்று நினைக்கிறேன். சிசு செல்லப்பா 1974 தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்று ஒரு நூல் எழுதினார். தமிழ் அது வரைக்கும் எழுதப்பட்ட பல்வேறு சிறுகதைகளை வைத்து தமிழ் சிறுகதையினுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்று எழுதினார். ஆனால் 74 அவர் எழுதின போது அதில் பாரதியாருடைய கதையை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இத்தனைக்கும் அது அவரே பதிப்பித்த ஒரு நூல், அவருடைய எழுத்து பிரசுரமே பதிப்பித்த ஒரு நூல். ஆனால் பிறகு 1988 அதனுடைய 2வது பதிப்பு வந்தபோது அதில் தன்னை அவர் சரி செய்து கொண்டார். அது அவர் எழுதுறாரு, 1/6 பங்கு தமிழில் குறிப்பிடத்தக்க முதல் சிறுகதையாக அமைந்திருக்கிறது. தமிழ் சிறுகதைக்கும் பாரதிதான் மூலவர் என்று ஏற்றுக்கொண்டு தவறுக்கு பிராயச்சித்தம் செய்துவிட்டேன் என்று அவர் செல்லப்பா எழுந்தார். செல்லப்பா ரொம்ப நேர்மையான மனிதன். அதனால தன்னுடைய தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு இன்றைக்குமே தயக்கமும் கிடையாது. சரி, இப்போ கதைகளுக்கு வந்தால், இப்போ ஆரம்பத்தில் மந்திரமூர்த்தி அழகு பேசுகிற போது அவர் தமிழ் மரபு இதெல்லாம் பற்றி சொன்னார். அதாவது பாரதியாருடைய சிறுகதை கொள்கையை புரிந்து கொண்டால் அவருடைய கதைகளை புரிந்து கொள்வதும் பாராட்டுவதும் எளிது. பாரதியார் என்ன பண்ணாருன்னா, தமிழ்ல கதை சொல்லுகிற மரபு ரொம்ப காலமாக இருக்கு. அப்போ அந்த உரைநடைக்கான, அதாவது சிறுகதைக்கான ஒரு மரபுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதுல சொல்லப்படுகிற, அதாவது வாய்மொழியாக ரொம்ப காலமாக நம்ம தமிழ்ல கதை சொல்லிட்டே இருக்கோம். அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 அம்சங்களை எடுத்துக்கொண்டாரு. அதுல சமகாலத்து விஷயங்களை பற்றி எழுதினார்.
அதாவது அது என்ன 2 விஷயங்கள்னு சொன்னா, தொல்காப்பியத்துல வந்து ஒரு குறிப்பு இருக்கிறது. தொல்காப்பியத்துல உரைநடை எங்கெல்லாம் வரும் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. பாட்டிடை வைத்த குறிப்பினானும்னு அந்த சூத்திரம் தொடங்கும். அதுல எங்கெல்லாம் வரும்னு சொல்லும்போது, பொருள் மரபிலா பொய்மொழியானும் என்று அது ஒரு ஒரு வரி வரும். பொருள் மரபில்லா பொய்மொழியானும் என்பதை விளக்குவதற்கு உரையாசிரியர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உதாரணத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஒரு யானையும் குருவியும் தங்களுக்குள் நட்போடு பேசிக்கொள்வதைப் போல என்று அவர்கள் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. அதாவது ஒரு யானையும் குருவியும் பேசிக்கொள்வது என்பது வழக்கமாக நடக்கிற விஷயம் இல்லை. அது பொருள் மரபு இல்லாத ஒரு விஷயம். அந்த அது வந்து அதை அடுத்து அதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்காக அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, பொய்மொழியானும்னு சொல்லிடுறாங்க. பொய்மொழி என்றால் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஃபிக்ஷன். ஃபிக்ஷியஸ் என்றால் பொய். ஃபிக்ஷியஸான ஒரு நடவடிக்கை என்று சொன்னால் போலியான ஒரு நடவடிக்கை. அந்த என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஃபிக்ஷன் என்கின்ற பின்னால நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கான ஒரு சொல் நமக்கு தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அது ஒரு பெரிய ஆச்சரியம். பாரதி அந்த வரியை எடுத்துக்கிறார். சரி, எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மரபுல இல்லாத ஒரு கற்பனையே வந்து சொல்லி கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டா, அதற்கு இன்னொரு வரி இருக்கிறது. அது வந்து பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்று அதுக்கு வந்து ஒரு வரி இருக்கிறது. பொருளோடு புணர்ந்த நகைமொழியானுன்னா வேடிக்கை, உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு. அதாவது பகடின்னு சொல்றோம்ல, ஒரு யதார்த்தத்தை பேசுகிற போது அதை வந்து ஒரு நையாண்டி செய்து, கேலி செய்து, பகடி செய்து பேசுவது என்பது அதுதான் வந்து பொருளோடு புணர்ந்த நகைமொழி. புதுமை பித்தன் அதை தான் பண்ணார். இப்போ பாரதி வந்து மரபுல இருந்து இந்த 2 அம்சத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கதைகளை வந்து எழுதினார். இதை வந்து அவருடைய எல்லா கதைகளிலும் இந்த 2 அம்சத்தையும் அல்லது குறைந்தது 2ல் ஒரு அம்சத்தையாவது நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ பாரதியை வந்து சரி கதை எழுதினாரு, சரி, அவரை முன்னோடி என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி இயல்பாகவே வரும். பாரதிக்கு முன்னால கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. பரமார்த்த கதைகள் இருந்திருக்கு. இலங்கையில வந்து பின்னால வந்து 6 நாள் 2 பேர் மாற்றிக்கொண்ட அருணாச்சலம் பிள்ளை தொகுத்த நன்னறி கதா சங்கிரகம் என்ற ஒரு நூல் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது எப்படி இவர் தான் வந்து முன்னோடி, முதல் ஆசிரியர், மூலவர் என்றெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்கிறது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. பாரதி வந்து இதற்கான முயற்சிகளை வந்து 1905லேயே தொடங்கிடுறார். 1905ல் சக்கரவர்த்தியில துளசிபாயி என்ற ரஜபுத்திர கன்னிகையின் கதைன்னு ஒரு கதை எழுதுறார். அது வந்து அது ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேல எலிஃபென்ஸ்டன் காலேஜ்னு ஒன்று இருந்தது. அந்த எலிஃபென்ஸ்டன் காலேஜினுடைய பிரின்சிபலாக வந்து மைக்கேல் மேக்மில்லன் ஒருவர் இருந்தார். மைக்கேல் மேக்மில்லன் ஆங்கிலத்தில் ஒரு கதை ஒன்று எழுதினார். அந்த ஷிவலரி டேல்ஸ்னு பேர். அது யாருக்காவது வேணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு பிரதி இருக்குங்க. ஆனால் அதை வந்து தனியாக கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ காப்பி தான் இருக்கேன். அதில் இருந்த ஒரு கதையை எடுத்து அதை வந்து அப்படியே மொழிபெயர்க்காம ஒரு விலகிய மொழிபெயர்ப்பாக அதை வந்து செய்து சக்கரவர்த்தியில ஒரு இதழுக்கு 2 பக்கம் என்று ஒரு 5 இதழ்களுக்கு அதை வந்து வெளியிட்டார். அப்போ உடனே என்ன 5 இதழ்களுக்கு வந்தது, அத்தியாய பகுப்பு இருக்கு, அதனால வந்து அதை வந்து நீங்க வந்து சிறுகதைன்னு சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி வரலாம். ஆனா சிறுகதை என்பது அந்த காலத்துல வந்து அளவின் அடிப்படையில தீர்மானிக்கப்படலை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா PS ராமையாவோட ஒரு கதை இருக்கு, தொண்டர் தூதோ என்னமோ அந்த கதை. அது பேர் வந்து 29 பக்கம் அந்த கதை. புதுமை பித்தனோட துன்பக்கேணி 40 பக்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கதை. செல்லப்பாவுடைய வாடிவாசல் அதையும் விட பெரிய கதை அது வந்துட்டு. அதனால அதையெல்லாம் அவர்கள் வந்து சிறுகதை என்று தான் குறிப்பிடுறாங்க.
சிறுகதை என்பது வந்து அளவில் சிறியதாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து அப்போது இல்லை. ஆனா பாரதியாருடைய கதை, இந்த துளசிபாய் கதை வந்து வெறும் 11 பக்கம்தான். ஆனா அதை விட்டுட்டு அதை நம்ம மொழிபெயர்ப்பு என்பதனால அதை விட்டுறலாம், அதை விட்டுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம்னு பார்த்தா 1910 வருஷம் அவர் புதுச்சேரிக்கு போனதற்கு பிறகு அவர் வந்து அவரே சொந்தமாக ஒரு முயற்சி செய்து தன்னுடைய கை காசை போட்டு ஒரு இது கொண்டு வந்தார். அதுதான் 1/6 பங்கு. அந்த 1/6 பங்கு என்பது வந்து 1910 எழுதுறாரு. 1910 எழுதினதுக்கு பிறகு 1911 அந்த அந்த கதை தடை செய்யப்படுகிறது. இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட முதல் சிறுகதை என்று அதை சொல்கிறார்கள். 1912 அக்டோபரில் பாரதியார் இந்து பத்திரிகைக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அதை நீங்கள் வந்து அந்த தடையை விலக்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஹிந்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறார். இது 10 எழுதினது, 11 தடை செய்யப்பட்டது, 12 வந்து கடிதம் எழுதுறாரு. இந்த காலகட்டத்தில் குளத்தங்கரை அரசமரம் எழுதப்படவே இல்லை. குளத்தங்கரை அரசமரம் என்பது ஒரு தழுவல் கதை. அது வந்து தாகூர் எழுதின ஒரு ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டார்ஸுங்கிற ஒரு கதை. அது வந்து ஒரு குளத்தினுடைய படிக்கட்டு சொல்கிற ஒரு கதை. இதே மாதிரி ஒரு இளம் விதவையை பற்றி ஒரு படிக்கட்டு சொல்கிற கதை. அதை வாவிசேர் வந்து அதை வந்து அவரோட மனைவி பேரில், பாக்யலட்சுமி அம்மாளுங்கிற பேரில் விவேக போதினியில் எழுதினார். ஆனால் வாவேஸ்வரே அதை வந்து முதல் கதைன்னு அவர் கிளைம் பண்ணி கொண்டதும் கிடையாது. வாவேஸ்வர் என்ன சொல்கிறாருன்னா, வாவேஸ்வருடைய ஆசை என்னவென்றால் அவருக்கு வந்து பெரிய நாவல்கள் எழுதணும். அவருடைய நண்பருக்கு அவர் எழுதின கடிதத்தில் சொல்கிறாரு, நான் அலெக்சாண்டர் டுமா மாதிரி ராஜராஜ சோழனை வைத்து, ராஜேந்திர சோழனை வைத்து நான் எனக்கு நாவல் எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு கை பழகுவதற்காக இந்த சிறுகதைகளை எழுதியிருக்கேன்னு வந்து அவர் சொல்கிறார். ஆனால் அவரோட ஆசையை வந்து அலெக்சாண்டர் டுமா மாதிரி ராஜராஜ சோழனை வைத்து பின்னால் கல்கி கதை எழுதினார், பொன்னியின் செல்வன். அதனால பாரதியார் வந்து அந்த கதையினுடைய மூலமே வந்து மாடர்ன் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. மாடர்ன் ரிவ்யூவில் 1914 தான் அந்த ஸ்டோரி ஆஃப் த ஸ்டார் வந்தது. அதனால வருஷக்கணக்கை வைத்து பார்த்தாலும் சரி, அது பேசுகிற விஷயத்தை வைத்து பார்த்தா அது ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு கதை. 1/6 பங்கு என்பது வந்துட்டு ஏன் 1/6 பங்கு என்று அதுக்கு பேருன்னா, அந்த காலத்தில் வந்து இந்திய மக்கள் தொகையில் 1/6 பங்கினர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார். அவர்களை குறித்து அவர்களை மேம்படுத்த, அவர்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான அதை அவர் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை. அதில் வந்து அவர், நீங்கள் ஏன் ஒரு புரட்சிகரமான கதைன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு அவர் ஒரு முன்னுரை எழுதுறாரு பாரதியார் வந்துட்டு. என்னன்னு அதில் என்ன எழுதுறாருன்னா, ஒரு ஜாதி ஒரு உயிர். பாரத நாட்டில் உள்ள 30 கோடி ஜனங்களும் ஒரு ஜாதி. வகுப்புகள் இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாகாது. வெவ்வேறு தொழில் புரியலாம். பிறவி மாத்திரத்திலேயே உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் கூடாது. நீ வெவ்வேறு தொழில் பண்றதுனால நீ ஒரு பெரிய பிறவிங்கிறதுனால உனக்கு உயர்வு தாழ்வு கிடையாது. மத பேதங்கள் இருக்கலாம், மத விரோதங்கள் இருக்கலாகாது. இவ்வுணர்வே நமக்கு சுதந்திரமும் அமரத்தன்மையும் கொடுக்கும். இந்த நூலை பாரத நாட்டில் உழவு தொழில் புரிந்து நமக்கெல்லாம் உணவு கொடுத்து ரட்சிப்போராகிய பள்ளர், பறையர் முதலிய பரிசுத்தன்மை வாய்ந்த வைசிய சகோதரர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று அவர் எழுதுறார். நீங்க யோசிச்சு பாருங்க, 1910 அவர்கள் தெருவிலேயே நடக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது. இவர் வந்து அவங்களை பத்தி என்ன சொல்றாரு, அவர்கள் நம்மை ரட்சிப்பவர்கள் என்று சொல்றாரு. அவங்க வந்து ரொம்பவும் அழுக்கானவங்க என்ற ஒரு தீண்டத்தகாதவர்கள் என்ற ஒரு நிலை இருந்தபோது அவர்களை வந்து பரிசுத்தன்மை வாய்ந்த என்று சொல்றார். அவர்களை வந்து வைசியர்கள் என்று சொல்றார். அப்போ இதெல்லாம் வந்து எழுத்தில் கொண்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி அவரே ஒரு நூலாக போட்டு வெளியிட்டது அந்த முதல் கதை தான்
தமிழினுடைய முதல் கதை. அது வந்து அது இது அதனால வருஷக்கணக்கை வைத்து பார்த்தாலும், இலக்கிய கொள்கைகளை வைத்து பார்த்தாலும், தமிழினுடைய முதல் சிறுகதை பாரதியாரிடமிருந்து தான் துவங்குகிறது. சரி, அதை எது முதல்ல எது ரெண்டாவதுங்கிறதுல ஒன்றும் முதல்ல இருக்கிறதுனால வந்து ஒரு ஒரு சிறப்பு மட்டுமே வந்துடாது. அதனால மட்டுமே அவர் முன்னோடி என்று வந்து நம்ம சொல்லிட முடியுமானா, இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றக்கூடிய பல உத்திகளை முதலில் செய்தவர் பாரதியார். உதாரணத்துக்கு சொல்வதானால், தன்னுடைய ஒரு ஒரு கதாபாத்திரமே கதையை சொல்லி செல்வது போன்ற ஒரு பாணி, அதாவது நான் இங்கு போனேன், நான் அங்கே பார்த்தேன், இதை செய்தேன் அப்படின்னு கதையில் எழுதுறாங்கல்ல, நான் 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 எழுதுறாங்கல்ல, அந்த பாணியை கதாபாத்திரமே கதையினுடைய முக்கிய கதாபாத்திரமே கதையை விவரித்து சொல்லுகிற பாணியை முதலில் எழுதியவர் பாரதியார். இந்த 1/6 பங்குலேயே அந்த 1/6 பங்குங்கிற கதையே எப்படி சொல்லப்படும் என்றால், கோவிந்தராஜன் என்கின்ற ஒரு பாத்திரம் அந்த கதையை வந்து சொல்லிக்கொண்டே தன்னுடைய கூற்றாக அந்த கதையை வந்து சொல்லிக்கொண்டே போகும். அது 1/6 பங்குல மட்டும் இல்லை, ஞானரதம் அப்படித்தான் எழுதப்பட்ட ஒரு கதை. சும்மா என்ற ஒரு கதை இருக்கு, அதுவும் அப்படித்தான் எழுதப்பட்ட ஒரு கதை. கடற்கரை ஆண்டி என்ற ஒரு கதை இருக்கு, அதுவும் அப்படித்தான் எழுதப்பட்ட கதை. செல்லப்பா இந்த பாணியை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாரதி தான் இந்த உத்தியை முதலில் கையாண்டதாக தெரிகிறது என்று சிசு செல்லப்பா எழுதுகிறார். இன்னொரு உத்தி இன்றைக்கும் பலரும் பின்பற்றுகிற ஒரு உத்தி என்னன்னா, பாத்திரங்களை பற்றி சொல்லுகிற போது வெறும்ன ஒரு தோற்றத்தையோ ஒரு 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 வார்த்தையில இப்போ உதாரணத்துக்கு சொல்வதானால், ஒரு கதை எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு வைத்துக்கோங்க. நான் படி இறங்குகிற போது அந்த தெருவின் முனையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு வந்து ஒரு உத்தி இருக்கு. அது அப்படியே நேரடியாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லாம, அது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோ டோன்ட் டெல் என்று அவங்க சொல்லுவாங்க. அதாவது நீ அந்த பாத்திரத்தை வந்து விவரிக்கணும். வெறும்னு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் என்பதை விட ஒரு இளம் பெண் அல்லது ஒரு 23 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் அல்லது வந்து சராசரி உயரமும் சராசரி நிறமும் கொண்ட ஒரு பெண், மஞ்சள் ஆடை அணிந்த பெண், அந்த மாதிரிலாம் சொன்னால் என்ன இதுன்னா, படிக்கிறவர்கள் மனதில் அந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சித்திரத்தை நீங்கள் உருவாக்குவீங்க. அப்படி உருவாக்குகிற போது அவங்க வாசகனுக்கு அந்த பாத்திரத்தோடு ஒரு எமோஷனலான ஒரு ஈடுபாடு வரும் கதையை படிப்பதற்கு என்பது ஒரு ஒரு உத்தி. அது வந்துட்டு என்னன்னு, ஆனால் இதை வந்து அவர் இந்த உத்தியையும் முதல்ல பயன்படுத்தியது பாரதியார் தான். இந்த ஷோ டோன்ட் டெல் என்கின்ற உத்தி, அதை நான் தமிழில் வந்து சொற்சித்திரம் என்று நான் சொல்வேன். சொற்களால் உருவாக்கப்படுகிற ஒரு சித்திரம். சித்திரமும் வரிகளால் தான் உருவாக்கப்படுகிறது, லைன்ஸால தான் உருவாக்கப்படுகிறது. இந்த கதையில் வர்ற இந்த சித்திரம் சொற்களால் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு உதாரணம் மட்டும் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு என்னன்னு. வேதபுரத்தில் நான் அதை படிக்கும் போது உங்கள் மனசில் இந்த அவர் சொல்கிற ஆளை பற்றி உங்களுக்கு ஒரு படம் வருகிறதா என்று பாருங்க. வேதபுரத்தில் ஒரு புது மாதிரி குடுகுடுப்பைக்காரன் புறப்பட்டிருக்கிறான். உடம்பு மேலே துணி மூட்டை சுமந்து கொண்டு போவதில்லை. நல்ல வெள்ளை வேஷ்டி உடுத்தி வெள்ளச்சட்டை போட்டு கொண்டிருக்கிறான். தலையில் சிவப்பு துணியால் வளைத்து வளைத்து பெரிய பாகை கட்டி இருக்கிறான். பாகையை பார்த்தால் நெல்லூர் அரிசி மூட்டையில் பாதி அரிசி மூட்டையை போல் இருக்கிறது. நெற்றியிலே பெரிய குங்கும பொட்டு. மீசையும் கிருதாவுமாக விரிந்த பெரிய முகத்திற்கும் அவனுடைய சிகப்பு நிறத்திற்கும் அந்த குங்கும பொட்டு நன்றாக பொருந்தி இருக்கிறது. ஆள் நெட்டை, தடியன், காலிலே ஹைதராபாத் ஜோடு மாட்டியிருக்கிறான். இதை படிக்கிற போது உங்கள் மனதில் வந்து ஒரு ஒரு அந்த ஆள் எப்படி இருந்தான் என்கின்ற ஒரு சித்திரம் உருவாகுதா இல்லையா? அதே மாதிரியான உத்திகளை இது வந்து புதிய கோணங்கி என்ற கதையில் பாரதியார் எழுதிய. இதே மாதிரி இன்னொரு ஒரு நான் ஃபிக்ஷன் என்று ஒரு ஒரு உத்தி இருக்கிறது. அது என்ன நான் ஃபிக்ஷன் வந்து இது என்ன ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அந்த நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷனுங்கிறத வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வரக்கூடிய ஒரு கதையில் வரக்கூடிய மனிதர்கள் நிஜமான மனிதர்கள், வாழ்ந்த மனிதர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், நிஜமான மனிதர்கள், சம்பவங்களும் நிஜமான சம்பவங்கள். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதாமல் அதை வந்து ஒரு புனைவின் ஒரு கதை சொல்வதை போல அவர்களை வைத்துக்கொண்டு எழுதுறீங்க நீங்கள். ஆனால் அவர்கள் பேசின உரையாடல் என்ன, அவர்களை பற்றின விவரிப்புகள் என்பதெல்லாம் வந்து புனைவாக இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து பாத்திரங்கள் உண்மையானது, சம்பவங்கள் உண்மையானது, ஆனால் அவர்கள் பேசுகிற அந்த உரையாடல், அந்த விவரிப்பு எல்லாம் கற்பனையானது. இதுதான் நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன். இதை பற்றி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அது வந்து என்னன்னு, the non-fiction fiction is a literary genre which, broadly speaking, depicts real historical figures and actual events woven together with fictitious conversations and uses storytelling techniques of fiction. இதுதான் நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் என்பது வந்து சொல்லப்படுது. இது ஆங்கிலத்தில் இப்போ வந்து ஃபேக்ஷன் என்று சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேக்ட் ப்ளஸ் ஃபிக்ஷன் என்பதை சேர்த்து ஃபேக்ஷன் என்று கூட சொல்கிறாங்க. இந்த உத்தி எப்படி வந்ததுன்னு கேட்டால், பாரதியார் இறந்ததற்கு பிறகு 1928 வந்து நாஸ்பால் என்ற ஒரு செக்கோஸ்லேவிய எழுத்தாளர் செக்கோஸ்லேவிய மொழியில் தான் இந்த உத்தியை எழுதினார். இந்த உத்தியில் எழுதினார். ஆனால் இது ஆங்கிலத்திற்கு வருவதற்கு வெகு காலம் ஆயிடுச்சு. 1968 நார்மன் மெய்லர் த ஆர்மிஸ் ஆஃப் த நைட் என்று ஒரு நாவல் எழுதினார். அந்த ஆர்மிஸ் ஆஃப் த நைட் என்னன்னா, வியட்நாம் யுத்தத்தை ஒட்டி பென்டகனுக்கு முன்னால் கூட்டமாக போய் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதில் நார்மன் மெய்லரும் பங்கு கொண்டார். அவர் அரெஸ்ட் செய்தாங்க. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க என்று எதிர்பார்த்து ஜாமீன் எடுப்பதற்காக கொண்டு போயிருந்த பணத்தை கூட வந்தவர்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் அந்த நடந்த சம்பவங்கள். அதை அடிப்படையாக வைத்து அந்த ஆர்மிஸ் ஆஃப் த மிட் நைட்டை வந்து ஒரு ஃபிக்ஷனும் புனைவும் சேர்த்து அதில் வந்து எழுதினார். ஆனால் 1968 வந்த இந்த உத்தி பாரதி வந்து அதற்கு முன்னால் 1910 இந்த உத்தியை பயன்படுத்தி எழுதியிருக்கார். அதுக்கு வந்து இதே ஆறில் ஒரு பங்கு எடுத்துக்கலாம், அல்லது சந்திரிகையின் கதையில் எடுத்துக்கலாம். சந்திரிகையின் கதையில் எடுத்துக்கொண்டால் அதில் வரக்கூடிய பாத்திரங்கள்னு பார்த்தா, அதில் வந்து ஜி சுப்பிரமணியர் ஒரு பாத்திரமாக வர்றார். ஜி சுப்பிரமணியர் சுதேசமித்திரனுடைய நிறுவனர், ஆசிரியர், ஹிந்துவனுடைய நிறுவனர். அப்புறம் வீரேசலிங்கம் பந்துலு என்று ஒரு வர்றார். வீரேசலிங்கம் பந்துலு யாருன்னு கேட்டால், அவர் தான் தெலுங்கில் முதல் நாவலை எழுதியவர். அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் பெண்களோட உரிமைக்காகவும் போராடியவர். குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர். விதவைகள், இளம் விதவைகளுக்கு வந்து மறுமணம் செய்வதை வைப்பதை வாழ்க்கை பூரா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். செய்து வைப்பதை அதில் முனைப்பாக வேலை செய்தவர். அவர் தான் முதல்ல 1887 இந்தியாவில் முதல் விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார். அதே மாதிரி இப்போ இது வந்து சந்திரியன் கதையில் இவங்க எல்லாம் ஒரு கேரக்டராக வராங்க வந்துட்டு. அதே மாதிரி ஆறில் ஒரு பங்கில் பார்த்தா, இந்த கோவிந்தராஜன் என்பவர் தான் கதையினுடைய நாயகன். அவன் தான் கதையை சொல்லிட்டு போகிறான். அவனுடைய காதலி தான் மீனாம்பாள். இந்த கோவிந்தராஜனும் மீனாம்பாளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை சமூக வரம்புக்குள், அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதுக்கு போய் வேலை செய்யுங்க என்று அவங்கள வந்து ஒருத்தர் அனுப்புகிறார். அவர் யார்? அவர் அப்படி அனுப்புகிறவர் யாருன்னு கேட்டால், அஸ்வினி குமார் தத்தா என்ற ஒரு. அஸ்வினி குமார் தத்தா வங்காளத்தை சேர்ந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் வந்து 1908 டிசம்பரில் அவரையும் இன்னொரு 8 பேரை சேர்த்து, மொத்தம் 9 பேரை சேர்த்து அவரை வந்து நாடு கடத்திடுறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் நாடு கடத்திடுது.
அதை குறித்து இந்தியாவில் பாரதி அதே டிசம்பரில் நாடு கடத்துறாங்க. 1909 ஜனவரியில் வந்து பாரதி வந்து இந்தியாவில் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு சொன்னால், அஸ்வினி குமார் முதலிய 9 பேரையும் பிரிட்டிஷ் கவர்மெண்டார் சொந்த சாமான் மூட்டைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போடுவதை போல கோர்ட்டா, சாட்சியா, விசாரணையா யாதொரு தொல்லையும் இல்லாமல் கடத்திய செய்கையில் உள்ள நியாயங்களை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம் என்று அவர் எழுதுறார். அதே மாதிரி அவரை பெரிய பாதித்த ஒரு மனிதர் வந்து புதுச்சேரியில் அவரை வந்து ஆன்மீகத்தை நோக்கி திருப்பிய மனிதர்களை வந்து அரவிந்தரை போல இன்னொரு மனிதர் யாருன்னு கேட்டால் குள்ளச்சாமி. அந்த குள்ளச்சாமி என்று ஒரு நிஜமாகவே இருந்தார். அந்த குள்ளச்சாமியை பற்றி அவர் வந்து பாரதியார் வேற சில கதைகளில் குறிப்பிடுறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்னீங்களே நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன்னா வந்து கேரக்டர் மட்டும் இல்லை, அந்த சம்பவங்களும் இருக்கணும்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி இருக்கா என்று கேட்டால், அவரை பாரதியார் தன்னுடைய கதைகளில் அந்த சம்பவங்களையும் கொண்டு வரார். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்வதானா, நான் ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறேன். அதாவது பெண் விடுதலை என்று அவர் ஒரு சிறுகதை எழுதினார். அந்த இதை மட்டும் நான் படிக்கிறேன். இங்கிலாந்தில் பெண்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுத்தாகிவிட்டது, அதாவது ஓட்டு, இங்கிலாந்தில் பெண்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுத்தாகிவிட்டது என்று சில தினங்கள் முன்பு ராய்ட்டர் தந்தி வந்தது. அதை பற்றிய பத்ராதிபர் குறிப்பொன்றில், அதாவது எடிட்டரோட நோட், பத்ராதிபர் குறிப்பொன்றில் ஸ்திரீகளின் ஜெயம் என்ற மகுடத்துடன் சுதேசமித்திரன் பத்திரிகையில் எழுதப்பட்டிருந்தது. நேற்று மாலை நானும் என்னுடைய சிநேகிதர் வேதாந்த சிரோன்மணி ராமராயரும் வேறு சிலருமாக இருக்கையில் மேற்படி தேதி சுதேசமித்திரன் பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு மோட்டு வீதி கோபாலையர் பத்தினி வேதவல்லி அம்மை வந்தார் என்றுதான் அந்த கதை தொடங்குது. அதாவது அப்போ இங்கிலாந்தில் ஓட்டு கொடுத்தாங்க, அன்னிபெசன்ட் போய் போராடினாங்க என்பதெல்லாம் உண்மை. அதில் இருந்தால் கதையை ஆரம்பிக்கிறார். அதை வந்து அதில் எப்படி தொடர்ந்து எழுதுறாருன்னு சொன்னால், அங்கே தான் வந்து பாரதியார் வர்றார். வெறும் சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. அதை எப்படி ஒரு நான் ஃபிக்ஷன் எலிமெண்ட்டாக ஃபிக்ஷன் எலிமெண்ட்டாக அவர் மாற்றுறாருன்னு பாருங்கள். வேதவல்லி அம்மை நிஜமான ஒரு ஆள், ஆனால் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. அதை பாரதியார் இப்படி எழுதுறார். வேதவல்லி அம்மை என்ன சாஸ்திரம் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் என்று கேட்டாள். சங்கரபாஷ்யம் என்று சொன்னேன். வேதவல்லி சிரித்தாள். சங்கரபாஷ்யமா? வெகு ஷோக். இந்துக்களுக்கு ராஜ்யாதிகாரம் வேண்டும் என்று சொல்லித்தான் மன்றாட போய் ஆனிபெசன்ட் வலைக்குள் மாட்டிக்கொண்டாள். அவள் இங்கிலீஷ்கார ஸ்திரீ. நம்முடைய தேசத்து வீராதி வீரர்களாகிய ஆண் பிள்ளை சிங்கங்கள் சங்கரபாஷ்யம் வாசித்து பொருள் விரித்து கொண்டிருக்கிறார்கள். ஷோக் ஷோக், ரெட்ட ஷோக் என்றாள் என்று அவர் எழுதுகிறார். இதுதான் வந்து எப்படி ஒரு நான் ஃபிக்ஷன் எலிமெண்ட்டை ஒரு ஃபிக்ஷன் எலிமெண்ட்டாக மாற்றுவது என்பது. இதில் என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்று சொன்னால், இந்த உத்தியை வந்து பாரதியை தவிர அவர் வாழ்ந்த காலத்திலேயோ அவருக்கு பின்னாலோ பலர் நெடுங்காலம் அதிகமாக இது எழுதப்படவே இல்லை. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு 80களில் நான் என்னுடைய ஜனகணமன எழுதின போது இந்த உத்தியில் எழுத வேண்டும் என்று அந்த உத்தியில் எழுதினேன். அதுக்கு பிறகு உயிரே உயிரே என்ற ஒரு சிறுகதை தோழியும் இந்த உத்தியை பின்பற்றி எழுதினேன். இதை நான் ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக சொல்லலை, ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். அது ஒரு என்னன்னு. அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்தது மேஜிக்கல் ரியலிசம். மேஜிக்கல் ரியலிசம் பற்றி இன்றைக்கு நிறைய ஒரு 70கள் 80களில் வந்து 80கள் இறுதியில் 90களில் நிறைய பேசப்பட்டது. மேஜிக்கல் ரியலிசம்னா என்ன என்று சொன்னால், ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. அது வந்து அதை வச்சு என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய ரியல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்வதற்கு அப்படி ஒரு உத்தியை சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினாவை பயன்படுத்தி கொள்ளும். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மேஜிக்கல் ரியலிசம் often refers to literature with magical or supernatural phenomena presented in an otherwise real world of mundane setting. அதாவது யதார்த்தமான வாழ்க்கை, யதார்த்தமான உலகை
ஒரு சூப்பர் நேச்சுரல் உலகை வைத்து ப்ரெசென்ட் பண்ணுவது என்பது தான் அந்த மேஜிக்கல் ரியலிசம். அதுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பறவைகள் இருக்கு. பறவைகள் வந்து மனிதர்களுடைய மொழியில பேசாது. பறவைகள் மனிதர்களுடைய மொழியில பறவைகள் ஏதோ ஒலி எழுப்பும், அது வந்து இயற்கை. பறவைகள் மனிதர்கள் மொழியில பேசுவது என்பது மிக இயற்கை, சூப்பர் நேச்சுரல். அப்போ அந்த பறவைகள் வந்து மனிதர்களுடைய மொழியில சமகால வாழ்க்கையை பற்றி பேசுகிறது என்பதுதான் மேஜிக்கல் ரியலிசம். இப்போ வந்து நீங்க உடனே கேட்கலாம், நம்ம ராமாயணத்துல வந்து ஜடாயு பேசுது, அப்ப தாவரங்கள் பேசுது, அப்போ வந்து அதெல்லாம் வந்து மேஜிக்கல் ரியலிசமானு கேட்கலாம். அது மேஜிக்கல் ரியலிசம் இல்லை. ஏன்னா அதுல பறவைகள் பேசுது, ஆனா அன்றைய சமூக யதார்த்தத்தை அது பேசல. அதனால அது வந்து ஃபேண்டசி அல்லது கற்பனை. அது வந்து மேஜிக்கல் ரியலிசம் இல்லை. ஆனா பாரதியார் வந்து என்ன பண்றாரு, இந்த மேஜிக்கல் ரியலிசத்தை எப்படி பயன்படுத்துறாருன்னா, காக்காய் பார்லிமெண்ட்னு ஒரு கதையை எழுதியிருக்காரு. காக்காய் பார்லிமெண்ட் கதையில வந்து என்ன பேசப்படுகிறதுனா, நாட்டில் இருக்கக்கூடிய வரி விதிப்பை பற்றி பேசப்படுகிறது. அதுல வந்து ஒரு இடம் வரும், அதை அந்த 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 அவர் எப்படி அதை எழுதுறாருன்னா, மேல் மாடத்து முற்ற வெளியிலே போய் உட்கார்ந்து பார்த்தேன், பக்கத்து வீட்டு மெத்தை சுவரில், மெத்தை திருநெல்வேலிக்காரங்களுடைய மொழி மெத்தைனா மாடி, பக்கத்து வீட்டு மெத்தை சுவரின் மேல் 40 காக்கை உட்கார்ந்திருக்கிறது. 40 காக்கைகள் உட்கார்ந்திருக்கின்றன என்று பன்மை சொல்ல வேண்டாமா என்று எண்ணி சில இலக்கணக்காரர்கள் சண்டைக்கு வரக்கூடும். அது பிரயோஜனம் இல்லை. நான் சொல்வதுதான் சரியான பிரயோகம் என்பதற்கு போகர் இலக்கணத்தில் ஆதாரம் இருக்கிறது. போகர் இலக்கணம் உங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்கலாம். அதெல்லாம் மற்றொரு சமயம் சொல்லுகிறேன், அதை பற்றி பேச்சு. அதாவது எதுக்கு இந்த இலக்கணத்தை அதில் கொண்டு வராருன்னு சொன்னா, இது வந்து யதார்த்தத்தை மீறிய கதை என்பதை நீங்க வந்து வழக்கமான பார்வையில இதை பார்க்கக்கூடாது. நமக்கு எப்படி ஒரு மொழி இருக்கணும், ஒரு வாக்கிய கட்டமைப்பு இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பார்வையில் இதை பார்க்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிருக்காரு. அதுல அந்த காக்கைகள் என்ன பேசுதுன்னா, அந்த 40 காக்கை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. அந்த 40இல் ஒரு கிழக்காக்கை ராஜா. அந்த ராஜா சொல்லுகிறது, மனிதருக்குள் ராஜாக்களுக்கு உயர்ந்த சம்பளங்கள் கொடுக்கிறார், கோடி ஏழைகளுக்கு, அதாவது சாதாரண குடிகளுக்கு உள்ள சொத்தை விட ராஜாவுக்கு அதிக சொத்து. போன மாசம் நான் பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ருஷ்ய தேசத்து கொக்கு ஒன்று வந்திருந்தது. அங்கே சண்டை துமால் படுகிறது. ஜார் சக்கரவர்த்தி கட்சி என்று ஒன்று, அவர் யோகியர், அவரை தள்ளிவிட வேண்டும் என்பது இரண்டாவது கட்சி. 2 கட்சியாரும் அயோக்கியர்களானதால் 2ஐயும் தொலைத்து விட வேண்டும் என்று மூன்றாவது கட்சி. மேற்படி 3 கட்சியாரும் திருடர் என்று 4வது கட்சி. இந்த 4 கட்சியாரையும் பொங்கலிட்டு விட்டு பிறகுதான் இயேசு கிறிஸ்துநாதரை தொழ வேண்டும் என்பது 5வது கட்சி. இப்படியே 120 கட்சிகள் அந்த தேசத்தில் இருக்கின்றனவா. இது வந்து ரஷ்யாவை நம்ம நாடான்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லை படிக்கும்போது வந்துட்டு இவன் திருடா, அவன் திருடா, இவனும் திருடா, அவனும் திருடா, இவனையும் இந்த என்று சர்வதேச யதார்த்தம் பேசிவிட்டு சமூக யதார்த்தத்துக்கு வருகிறார் காக்கை அரசன். அப்படியே அது போகுது. அவர் என்ன, அந்த காக்கை அரசன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சம்பாதிக்கிறதுல 6ல் 1 பங்கை எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா அதை வைத்துக்கொண்டு நானும் என் பெண்டாட்டியும் என் குழந்தைகளும் என் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என் வைப்பாட்டியார் 7 பேர் அவர்களுடைய குடும்பத்தார் இத்தனை பேரும் அறவேறு ஆகாரம் கஷ்டம் இல்லாமல் நடத்துவோம் என்று அவர் சொல்றார். ஒரு ராஜா வந்து ஒரு அரசினுடைய தலைவர் எப்படி சிந்தனையில் இருக்காங்கிறதுக்கு அன்னைக்கே பாரதியார் அதை பற்றி எழுதி போயிட்டார். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். அது இது வந்து இந்த நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் என்று ஒன்று எழுதுறாரு. இன்னொன்று வந்து என்ன எழுதுறாருன்னு சொன்னா, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாம் பிரபலமாக அறியப்படுகிற பல கவிதைகள் வந்து புனைகதைகளுக்காக எழுதப்பட்டவை. அவன் நேரடியாக கவிதைகளாக எழுதப்பட்டதில்லை. இந்த கதைகளுக்கு உள்ள ஒரு கவிதையை வைப்பார் அவர். பாரதியார் வந்து கதைகளுக்குள்ள ஒரு கவிதை வைப்பார், அதுக்காக எழுதப்பட்ட கவிதைகள்.
ஒரு ரொம்ப பிரபலமான உதாரணம் வந்து நந்தலாலா. நந்தலாலா கவிதை வந்து எங்க வருதுன்னு கேட்டா, நந்தலாலா கவிதை வந்து தனியாக எங்கும் பிரசுரம் ஆகல. நந்தலாலா கவிதை சந்திரிகையின் கதைக்குள்ள ஒரு 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 பகுதியாக அந்த கதை வருகிறது. அதுல ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இருக்கு. அதுல என்ன மாற்றம் என்று சொன்னா, அது வந்து காக்கை சிறகினிலே என்று அந்த கதை, அந்த கவிதை அங்க அப்படி தொடங்கல. அது எப்படி தொடங்குதுன்னு சொன்னா, அது வந்து பார்க்கும் மரத்திலெல்லாம் என்றுதான் அது வந்து தொடங்குது. சரி, அது அது சின்ன வேரியேஷன்ஸ் அலோவ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப பிரபலமான இன்னொரு கவிதை வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன். அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்பதும் ஒரு விடுதலை முத்தம்மா என்ற ஒரு கதையில வந்து ஒரு பாத்திரம், வேணுமுதலி என்ற ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த வேணுமுதலி பாடுகிற பாத்திரமாக தான் அந்த கவிதை வருது. அதுவும் தனியாக எங்கும் பிரசுரமாகல. இந்த அக்னி குஞ்சு என்று அவர் சொல்வது என்னன்னு கேட்டா, இளம் பெண்கள். அவர் வந்து வெந்து தணிந்தது காடு என்று அவர் சொல்வது என்னன்னு கேட்டா, அவர்களை கட்டி போட்டிருந்த சமூக வழக்கங்கள். அதே போல அவரோட இன்னொரு பிரபலமான கவிதை திக்குகள் எட்டும் சிதறி. அதுலதான் அந்த தீம் தரிகிட வருது. அந்த திக்குகள் எட்டும் சிதறியும் சுதேசமித்திரன்ல அவர் எழுதின மழை என்கின்ற ஒரு கதையில இடம்பெறக்கூடிய பாடல். நல்ல காலம் வருகிறது என்று அந்த குடுகுடுப்பக்காரர் பாடுகிற அந்த பாட்டு, புதிய கோணங்கி பாடுகிற அந்த பாட்டும் அந்த புதிய கோணங்கி என்கின்ற கதையில் தான் வரும். இன்னொரு பிரபலமான பாடல், இப்ப நிறைய பேர் அதை உபயோகப்படுத்துறாங்க, அந்த கண்டெக்ஸ்ட் தெரியாம உபயோகப்படுத்துறாங்க. தேடிச்சோறு நிதம் தின்று ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எதுல வருதுன்னு கேட்டா, அது வந்து ஆக்சுவலா ஒரு கவிதையில உள்ளதுதான். அது வந்து யோக சித்தின்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த யோக சித்திங்கிற கவிதையில வருது. அந்த கவிதையை எடுத்து பார்த்தால், வீழ்வேன் என்று நினைத்தாயோக்கு அடுத்து கண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், நின்னை சில வரங்கள் கேட்பேன் தான் அது ஆரம்பிக்கும். அந்த நின்னை சில வரங்கள் கேட்பேன் அந்த கதையை, அந்த கண்ணியை, அந்த ஸ்டான்ஸாக மாத்திரம் எடுத்து மலையாளத்து கதை என்கின்ற ஒரு கதையில அவர் வந்து அதை பயன்படுத்திக்கிறார். ரொம்ப அதிகமாக பேசப்படாத ஒரு கவிதை இருக்கு அவரோட ஒரு கவிதை, அகவழியில் காண்பது என்று ஒரு கவிதை. அதுவும் வந்து வேணுமுதலிங்கிற ஒரு கதையில வர்றது. அதாவது கவிதையும் கதையையும் பிளெண்ட் பண்றதுங்கிற ஒரு உத்திய அவர் தான் வந்து அதை பண்றார். இது முன்னாள் ஒரு தடவை எனக்கும் சுஜாதாக்கும் ஒரு ஒரு உரையாடல் நடந்தது, ஒரு விவாதம் நடந்தது. நான் கொஞ்சம் கதையில ஒரு ஸ்டைலைஸ்டு ப்ரோஸ் எழுதுவேன். கொஞ்சம் இடங்கள் அப்படியே ஒரு நழுவி கவிதைக்குள்ள போயிடும், கவிதை மாதிரி வரிகளுக்குள்ள அது போயிடும். அது வந்து உரைநடையினுடைய செயலியர். கதைக்குள்ள கவிதை வருவது என்பது உரைநடையினுடைய தோல்வி என்று சுஜாதா வந்து நினைச்சேன். நான் சொன்னேன், உரைநடை தன்னை மெருகு போட்டுக் கொள்கிறது, தன்னை மேக்கப் போட்டுக் கொள்கிறது என்று நான் சொன்னேன். அதுக்கு முடிவு கிடையாது. அது வந்து இந்த விவாதத்தை எப்படி வேணாலும் விவாதித்து கொண்டே ஒரு நாள் முழுக்க இல்லை, ஒரு ஆயுள் முழுக்க இதை விவாதிக்கலாம். அது வந்து என்னன்னு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதியார் வந்து கதைக்கு நடுவில் கவிதையை கொண்டு வந்து அதை இரண்டையும் பிணைப்பார். அதை வந்துட்டு அவரோட ஒரு பெரிய பாரதியாருடைய இதில் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த ஒரு பகடி என்கின்ற ஒன்று இருக்கு. தொல்காப்பியத்திலிருந்து அந்த பொருள்மொழியோடு அந்த நகைமொழி என்பதை வந்து அவர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், நேரம் இருக்கான்னு தெரியல. அது வந்து சின்னச்சங்கரன் கதையில் ஒரு இடத்துல எழுதுறாரு. அவங்க வந்து உனக்கு இது தெரியுமா தெரியுமான்னு ஏதோ வந்து அந்த சின்னச்சங்கரன் கதையில் வர ஒரு பாத்திரத்தை, முத்துருடன்னு ஒரு பாத்திரம் இருக்கு. அவன் அதிகம் படிக்காதவன் என்று நம்பி அவங்க வந்து அவர்கிட்ட அதை பற்றி அவங்க வந்து உனக்கு எது தெரியுமா அது தெரியுமா என்று மிரட்டுறாங்க வித்வான்கள், பண்டிதர்கள்லாம். அப்போ அவன் சொல்கிறான், இந்த கதையா, இதெல்லாம் முத்துரல் நினம் வைத்துக் கொள்ள வேண்டாம். சென்னை பட்டணத்தில் சிவை தாமோதரான் பிள்ளை என்று ஒரு மகா வித்வான் இருந்தாரே, கேள்விப்பட்டதுண்டா? அப்படி ஒருத்தர் இருந்தார். உண்மையிலேயே சிவை தாமோதரன் பிள்ளை என்று ஒரு மகா வித்வான் இருந்தாரே, கேள்விப்பட்டதுண்டா? அவரது சூளாமணி என்ற காவியத்தை அச்சிட்ட போது அதற்கு எழுதிய முகவரியை யாரை கொண்டேனும் படிக்க சொல்லியாவது கேட்டதுண்டா? திருவனந்தபுரம் பெரிய கலாசாலையில் தமிழ் பண்டிதராகி அந்நிய பாஷைகள் 1000 கற்று நிகரில் புலவர் சிகரமாக விளங்கிய சுந்தரம் பிள்ளை அவர்கள், நம்ம மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை, புலவர் சிகரமாக விளங்கிய சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்களில் ஏதேனும் ஒன்றை
எப்போதாவது தலையணையாக வைத்து படுத்திருந்ததுண்டா? அவர் புத்தகங்கள் வைத்திருந்த அலமாரியை மோந்து பார்த்ததுண்டா? அப்படி மோந்து பார்த்தவர்களையேனும் மோந்து பார்த்ததுண்டா என்று அவன் கேட்பதாக அந்த போகுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, நமக்கு இன்றைக்கும் சாதாரணமா நம்ம இந்த அறிவுலகில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, உனக்கு ஃபூக்காவை தெரியுமா, உனக்கு வந்து சாத்தர் தெரியுமா, உனக்கு நீஷே தெரியுமா, இப்படின்னு அவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ அந்த பெயர்களை அப்படியே சொல்லி நம்மளை வந்து சாதாரண மனிதர்களை மிரட்டுகிற, வாசகர்களை மிரட்டுகிற ஒரு பணி இருக்குல்ல, அதைத்தான் அவர் அன்னைக்கே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து இன்னொரு இடத்துல எழுதுறாரு, தமிழ்நாடுக்கு கோட்டையிலே ரெவென்யூ போர்டு ஆஃபீஸ்லே உத்தியோகம். அவருக்கு 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஆஃபீஸில் 10 ரூபாயும் வீட்டில் 2 குழந்தைகளும் ப்ரொமோஷன் என்று எழுதுறாரு. 6 ஒரு பொங்கல் கதையில் வந்து அது மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. அசாதாரணமான பாத்திரங்களை கொண்ட கதைகளை வந்து அவர் எழுதியிருக்காரு. கத்தி சண்டை போடுற சாமியாரை வந்து நீங்க அவரோட கதையில தான் பார்க்கலாம். படிப்பறிவு இல்லாத ஆனால் திருக்குறள் சொல்லுகிற மீனவரை வந்து அவரோட கதையில தான் பார்க்கலாம். காவி உடையெல்லாம் போட்டு ஜடாமுடியெல்லாம் வைத்திருக்கிற ஒரு பெண் துறவியை ஆண்கள் விழுந்து வணங்குகிற ஒரு பாத்திரத்தை நீங்க அங்கதான் பார்க்கலாம். சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு தெரிஞ்ச ஆனால் தமிழ் சரளமாக பேச தெரியாத தமிழர்களையும் அவரோட புனைவுகளில் பார்க்கலாம். அது வந்து அவருடைய பெண் பாத்திரங்கள், அது ஒரு தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு ஒரு சாப்டர். அது ஒரே ஒரு பெண் பாத்திரம். பெண் விடுதலை பற்றி அவர் எப்போதும் பேசுகிறார். பெண் விடுதலையை ஒரு பாத்திரத்தின் குரல் மூலமாக அவர் பேசுகிறார். அதில் மிளகாப்புழை சாமியார் என்ற ஒரு பாத்திரம் அது சொல்லுது வந்து ஒரு இடத்துல கேட்குது. இந்த பாரதியார் போய் அந்த மிளகாப்புழை சாமியார் பார்க்குறாங்க. அவங்க ஒரு பெண் சாமியார். அவங்க பார்க்கும்போது பெண் விடுதலை முயற்சியில் எனக்கு தங்களால் என்ற சகாயம் செய்ய வேண்டும்னு அந்த அம்மா போய் கேட்குது. கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, பறையனுக்கு பாப்பானும் கருப்பு மனுஷனுக்கு வெள்ளை மனுஷனும் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்ய வேண்டுவது அதையெல்லாம் விட முக்கியம் என்று நான் சொல்கிறேன். எவனும் தன் சொந்த ஸ்திரீயை அலட்சியம் பண்ணுகிறான். தெருவிலே வண்டி தள்ளி 4 அணா கொண்டு வருவது தெருவிலே வண்டி தள்ளி 4 அணா கொண்டு வருவது மேல் தொழில் என்றும், அந்த 4 அணாவை கொண்டு 4 வயரை நிரப்பி வீடு காப்பது தாழ்ந்த தொழில் என்றும் நினைக்கிறான். பெண்கள் உண்மையாக உழைத்து ஜீவிக்கிறார்கள். ஆண் மக்கள் பிழைப்புக்காக செய்யும் தொழில்களில் பெரும்பாலும் பொய், சூது, களவு, ஏமாற்று, வெளிமயக்கு, வீண் சத்தம், படோடோபம், துரோகம், கொலை, யுத்தம், இந்த தொழில்கள் உயர்வென்றும், சோற்றுக்கு துணி தோய்த்து கோயில் செய்து கும்பிட்டு வீடு பெருக்கி குழந்தைகளை காப்பாற்றும் தொழில் தாழ்வென்றும் ஆண் மக்கள் நினைக்கிறார்கள் என்று அந்த பாத்திரம் பேசுது. அதே மாதிரி அவர் வந்து இதை பற்றியும் ஜாதிகளுக்கு எதிராகவும் அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு. வந்துட்டு என்னன்ட்டு மீனாட்சி சுந்தரம் அடிக்கடி வந்து ரொம்ப உற்று பார்த்து கொண்டிருக்கார். டைம் ஆச்சுன்னு சொல்ல வராரோனோ தெரியல. இல்ல சார், தொடர்ந்து பேசுங்க, ஆர்வமா கேட்கிறோம். சரி சரி. அதுல ஜாதிகளை பற்றி அவர் எழுதுறதுல ஒரு வரி வந்து என்னன்னா, இதுவும் அவர் புனைகதையில தான் எழுதினார். ஊனில் எடுத்து போடுங்கள், இந்தியா முழுவதும் ஒரே ஜாதி ஒரே ஆச்சாரம் என்று செய்துவிட வேண்டும். அதுவரை பிராமண சபை, அப்ராமண சபை, ரெட்டி சபை, வன்னியர் சபை, முதலியார் சபை, இந்த இழவெல்லாம் தீராது. ஒரே கூட்டம் என்று பேசு, ஊனுல் என்ன கேணுல் என்ன வீண்கதை என்றார் பிரம்மராயர் சமாதானப்படுத்த போனார். வீரப்ப முதலியார் சொல்கிறார், எல்லாம் தெரியும், யாரோ ஒரு ராஜாவாம், அவன் ஒரு புனலை எடுத்து ஒரு தட்டிலும் பொன்னை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்தானாம். பூணல் கீழே இழுத்ததாம், பொன் மேலே போய்விட்டதாம். என்ன மூட்டை, எல்லோரையும் சரிசமமாக்கு, ஐரோப்பியர்களைப் போல நடப்போம். ஜப்பானிலே அப்படித்தான் ஜாதி வித்தியாசத்தை முதலிலே நீக்கிவிட்டுத்தான் மறுவேலை பார்க்க தொடங்கினார்கள். ஜப்பானியர்களைப் போல
இருப்போம் என்று அந்த ஆவணியாவட்டம் என்ற கதையில் அவர் வந்து எழுதுறார். இதில் இன்னொரு பாரதியாருடைய நடை எப்படி இருந்ததுன்னா, அதில் நீங்கள் பார்க்க அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அப்படியே நடுவில் ஒரு வரி, ஒரு ஃப்ளாஷ் அப்படியே போகும், ஒரு ஒளி பொருந்தின ஒரு வரி நம்மை வந்து கடந்து போகும். அதை நீங்கள் கவனித்து படிக்கணும். அது வந்து உதாரணத்துக்கு சில சொல்கிறேன். உண்மை பல வர்ணங்கள் உடையது. வாட் அ ஃபேக்ட். வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு சத்தியம் புலப்படாது. இதுவும் ரெண்டு பக்கமும் சுவாரஸ்யமா இருக்கும். அவனுக்கு எது உண்மைன்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம டிவி டிபேட் பார்க்குற மாதிரி. திருப்தி எதிலும் ஏற்படாது இருத்தல், இந்த ஓர் குணமே மனித பிறவிக்கு காப்பாகவும் அதன் பெரும் சிறப்பாகவும் விளங்குகிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல திருப்தி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு மேலே போக மாட்டோம், அங்கே நின்றுவோம் நம்ம வந்துட்டு என்னன்னு. இதை வந்து சொன்னால் ரொம்ப பல பேர் சண்டைக்கு கூட ஆன்மீகவாதிகள் சண்டைக்கு கூட வரக்கூடும். அவர் சொல்றாரு, முற்றிய ஞானத்திலே எவ்வாறு அபேத நிலை, அதாவது வேறுபாடு இல்லாத நிலை, முற்றிய ஞானத்திலே எவ்வாறு அபேத நிலை ஏற்படுகிறதோ அதே போல பரிபூர்ணமான போகத்திலேயும் அபேத நிலை தோன்றுகிறது. இன்னொரு இடத்துல அவர் எழுதுறாரு, தின்பதற்கல்லாது தின்னப்படுவதற்காக அமைந்த பற்கள் என்று எழுதுறாரு. இப்படி சொல்லிட்டே போக முடியும். அதுல வந்து இதுல பல விஷயங்கள் என்னன்னு கேட்டா, அவர் காளிதாசங்கிற பேர்ல எழுதினார். காளிதாசங்கிற பேர்ல எழுதினது அவர்தான் என்பது வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. பாரதியார் இறந்து போன அன்றைக்கு சுதேசமித்திரன்ல ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்துல தான் அவங்க சொல்றாங்க, காளிதாசன் சக்திதாசன் ஆகிய பெயர்களிலும் எழுதி வந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அது வரைக்கும் தெரியாது. அதனால வந்து அந்த கதைகள் எல்லாம் துவக்கப்பட்டதா என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, அதனால வந்து பாரதியார் எழுதின எல்லா புனைவுகளும் நமக்கு கிடைத்து விட்டதா என்பது சந்தேகம். இன்னொரு பக்கம் வந்து பாரதியார் சில நெடுங்கதைகள் எழுதினார். அந்த நெடுங்கதைகள் எதுவுமே நிறைவு செய்யப்படும். ஞானரதம்னு இப்போ சொன்னேன்ல, ஞானரதம்னு ஒரு நூல் எழுதினார். அந்த ஞானரதத்தை வந்து பாரதிதாசன் ரொம்ப வியந்து பேசுறாரு. ஞானரதம் போல் நூல் எழுத நானிலத்தில் ஆளில்லை என்று பாரதிதாசன் எழுதுறாரு. ஆனா அந்த ஞானரதத்தோட முன்னுரையில பாரதி வந்து என்ன எழுதினாரா, ரொம்ப ஒரு அலுப்போட தான் அந்த முன்னுரை எழுதுறாரு. புஸ்தகம் எழுதினால் அதற்கு ஒரு முகவரை எழுதி தீர வேண்டும் என்ற சம்பிரதாயம் ஒன்று இருக்கிறது. உலகத்தில் எந்த வேலை செய்ய போனாலும் சம்பிரதாயம் என்ற தொல்லை ஒன்று முன் வந்து நிற்கிறது என்றுதான் அதை ஆரம்பிக்கிறார் அந்த முன்னுரையை. அதுல அவர் என்ன ஒரு இடத்துல எழுதுகிறாருன்னு சொன்னா, எனக்கு போதிய தெளிவும் திறனும் கொடுத்து இந்த இரண்டாம் பாகம் எழுதி முற்றுவிக்கும்படி அவன் அருள் புரிந்தால் அது செய்வேன், இல்லாவிட்டால் நானாக மீண்டும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று எழுதினார். அவருக்கு அந்த அருள் கிடைக்கல. ஏன்னா அவர் ரெண்டாவது பாகம் எழுதவே இல்லை. அதை வந்துட்டு அப்புறம் சின்னச்சங்கரன் கதை என்பது அநேகமாக அவருடைய சுயசரிதம்னு சொல்றார். ஆனா அந்த சின்னச்சங்கரன் கதையில வந்து 30 அத்தியாயங்கள் பாரதி எழுதினார். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைப்பது வந்து வெறும் 7 அத்தியாயங்கள் தான். அந்த ஏன் பாக்கியெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதி வைத்திருந்த அந்த கையெழுத்து பிரதி திருட்டு போய்விட்டு. யார் திருடினாங்கன்னா, அவர்கிட்ட வந்து அவரோட பக்தர் என்று சொல்லி அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தரே வந்து அவர் வீட்டில் இருந்த காகிதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கும்போது இந்த கதையும் கொண்டு போய் கொடுத்துட்டார். இதை வந்து அந்த ஆளை கூப்பிட்டு எல்லாரும் கண்டிச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்து அவரை பக்கத்திலே சேர்க்கக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஆனால் பாரதியார் வந்து அவர் வந்து வரட்டும், மீண்டும் வேலைக்கு வரட்டும் என்று அவரை மீண்டும் வைத்து கொண்டார். ஒருவேளை அந்த 30 அத்தியாயங்களும் கிடைத்திருந்தால் பாரதியுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு வேறு சில தகவல்கள் வந்து கிடைத்திருக்கலாம். சந்திரேயன் கதை என்னாச்சுன்னா, அது ரொம்ப பெரிய கௌரம். அடுத்து சந்திரேயன் கதை வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம சந்திரேயன் கதை என்று நம்ம படிப்பது வந்து விசாலாட்சியின் கதை தான் அது. ஏன்னா அதில் விசாலாட்சி என்ற ஒரு பாத்திரம் வருது. அந்த விசாலாட்சி யாருன்னா சந்திரிகையினுடைய அத்தை. சந்திரிகை யாருன்னா விசாலாட்சியினுடைய அண்ணன் அவருடைய மனைவி இறந்து போகும்போது இளம் விதவையாக இருந்த சந்திரிகைட்ட அந்த விசாலாட்சியை ஒப்படைத்து விட்டு போறார்.
ஆனா அவர் அந்த கதையை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதை செல்லம்மாள் நடத்தின பாரதி பிரசுராலயம் தான் அந்த சிறுகையின் கதையை முதல்ல பிரசுரம் பண்ணிட்டு, இந்த கதையை ஆசிரியர் இந்த கதையை பூர்த்தி செய்வதற்குள் காலம் சென்று விட்டார் என்று இதுவரை விசாலாட்சி அம்மாளுடைய கதை விரித்து கூறப்பட்டது. இரண்டாவது பாகத்திலே சந்திரியின் கதை வரலாற்றை விரிவாக சொல்வதாக உத்தேசித்திருந்தார். 10 பக்கங்கள் மட்டுமே இரண்டாவது பாகத்தில் எழுதப்பட்டிருந்தன என்று சொன்னார். அப்ப அந்த 10 பக்கங்கள் எங்க அப்படின்னு கேட்டா, அந்த 10 பக்கங்களை சுதேசமித்திரன் பிரஸ் மேனேஜர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அங்க எத்தனையோ வாட்டி போய் விசாரிச்சாச்சு, ஆனா அங்க இல்லை, அங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். ஆனா பாரதி இறந்து போனதற்கு பிறகு 37 வருஷங்களுக்கு பிறகு சாமிநாத சர்மா அந்த கண்டெடுக்கிறார். அதை கண்டெடுத்து ரா பத்மநாபன்ட்ட கொடுக்குறார். அதில் என்ன கொடுமைன்னு சொன்னால், அந்த 10 பக்கம் கிடைக்குது, ஆனால் அந்த கையெழுத்து பிரதி குறுக்க கிழிக்கப்பட்டு அதனுடைய மேல் பகுதி மட்டும் கிடைக்கல, கீழ்ப்பகுதி கிடைக்கல. அதனால சந்திரியின் கதையும் நமக்கு முழுமையாக கிடைக்கல. நான் இப்போ இங்கே சொன்னதெல்லாம் இந்த வரம்புக்குள்ள நின்று தான் பேசுகிறேன். அதாவது பாரதியாருடைய கதைகள் நமக்கு முழுக்க கிடைக்கல, கிடைத்த சின்னாபின்னம் ஆயிற்று. வேற பெயர்களில் அவர் எழுதினாரு, அவர் வேற பெயரில் எழுதினதெல்லாம் கிடைத்து விட்டதா என்று உறுதியாக தெரியல. இந்த வரம்புக்குள்ள நின்றுதான் இதுவரை நான் சொன்ன தகவல்களை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கிடைத்தால் புதிய தரிசனங்கள் கிடைக்கலாம். அதுக்கு நமக்கு விதி இல்லை, அது பார்ப்போம். என்னன்னு கிடைத்த தகவலை சொல்லியிருக்கேன். இதை பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார், மிகவும் அருமையான உரை. அப்புறம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற நண்பர் மீனாட்சி சுந்தரம் தொடர்வார். மிக அருமையான உரை சார். ரொம்ப நாங்கள்லாம் அதை கேட்க கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு தனி ஆய்வு நூலாவே வெளியிடுற அளவுக்கு நீங்க ரொம்ப அருமையான செய்திகளை எங்களுக்கு சொன்னீங்க. பாரதி வடிவம் சார்ந்து மட்டும் இல்லாம உள்ளடக்கம் சார்ந்தும் சிறுகதைகளை நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கிறத உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருமக்கள், வாசகர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேளுங்க சார். மியூட்ல இருக்கு. பாலன் சார் வணக்கம். வணக்கம். அவர் கேட்டுட்டோம், செல்லப்பா ஏதோ கேட்க வராரு, கேட்டுட்டோம். அப்புறம் நீங்க சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இந்த பாரதியாருடைய எழுத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாகி இருக்கு. அரசுடைமையான பொன்னியின் செல்வனை தமிழ்நாட்டில் இருக்கிற 30 பதிப்பாளர்கள் 1000 பதிப்புகளா வெளியிட்டு இருக்காங்க. பாரதியாருடைய கதைகள், கட்டுரைகள்னு ஏன் அந்த மாதிரி மலிவு பதிப்பா ஏன் பெரிய பதிப்பாளர்கள் கொண்டு வரல? அதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும். ஆனா பாரதியாருடைய என்னன்னா, சில பதிப்பகங்கள் கொண்டு வந்தன. ஆனா அதுல சில விஷயங்களை கொண்டு போய் கட்டுரைகள்னு சேர்த்துட்டாங்க, பாரதியார் கட்டுரைகள்னு சேர்த்துட்டாங்க. பாரதியார் கதைகள் என்று ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது, பாரதியார் கட்டுரைகள் என்று ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. அது தவிர தனித்தனியாக சில தொகுப்புகள் வந்திருக்கு. உதாரணமா அவர் பத்தின்னு சொல்றோம், அந்த காலம்னு சொல்றோம், அந்த காலம் எழுதுறதுல புனைவை கொண்டு வந்தவர் பாரதியார். தராசு என்று ஒன்று எழுதினாரு. இந்த தராசு தனியாக ஒரு புத்தகமாக அது வந்திருக்கிறது. இந்த மாதிரி சில முயற்சிகள் வந்திருக்கு, இப்போதும் வரலாம். ஆனா அது பதிப்பாளர்களை தான் கேட்கணும் ஏன் வரலன்னு சொல்லி. வணக்கம், வித்யா சுப்பிரமணியம். நீங்க இந்த சந்திரிகையின் கதையை புதுமை பித்தன் அதனுடைய தொடர்ச்சியா ஒரு நகைச்சுவையா எழுதியிருப்பாரு, அதை படிச்சுக்கலாம். ஆமா, அதாவது இந்த சந்திரிகையின் கதையில என்ன ஆகும்னா, ஒரு 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 தெலுங்குக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க அவர் ஒரு அசைவ பிரியர், இவங்க ஒரு சைவம். இவங்க அந்த மாதிரி அதில் அவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு புதுமைப்பித்தன் எழுதியிருக்காரு. அந்த அது ஒரு சிறுகதை புதுமைப்பித்தன் எழுதியிருக்காரு. அது எனக்கு என்னமோ அது பாரதியார் அவர் பகுதி பண்றாருன்னு எனக்கு அதில் ஒரு கேள்வியும் உண்டு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
மாலன் சார் வணக்கம். நல்லா இன்னைக்கு மிக சிறப்பா இருந்தது. நான் கூட அக்னி குஞ்சு அது மட்டும் விடுதலை முத்தமாங்கிறதுல மட்டும்தான் நான் நிறைய கதைக்குள்ள அவருடைய பாடல்கள் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப புதிய செய்தியா இருந்தது. நான் தொடர்ந்து பாரதியார் கதைகளை படிக்கும்போது ஒரு செய்தி நான் எனக்கு தோன்றுனதுதான் நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் நான் ஒரு சந்தேகமா கேட்கிறேன். இப்போ ஐரோப்பா இலக்கிய வகை அந்த நவீனத்துவம் இந்த மாதிரி வடிவங்கள்ல இருக்கணும் என்ற ஒரு பாணி இருந்தது. அது பொதுவா காணாசு, சுந்தரராமசாமி போன்றவர்கள் அது குறித்து ஒரு இறுக்கமான ஒரு வடிவத்தை எதிர்பார்த்தாங்க முக்கியமா. ஆனா பாரதியார் கதைகள் அதனால அது ஒரு ஒரு முன்னோடி சிறுகதையா இல்லைங்கிறது மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்டதை நான் உணர்றேன். ஆனா 80களுக்கு பின்னாடி கார்சியா மார்க்யூஸ் போன்றவர்கள் மிக முக்கியமா அந்த மிக பெரும் சிறகுகளுடன் வயோதிகன் இந்த மாதிரி கதைகளை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்க முதல்ல தொல்காப்பியம் குறித்து சொன்ன அந்த வடிவத்தோட சொல்றேன். சொந்த மண்ணினுடைய உத்திகளை எடுத்து முதலில் ஒரு மேஜிக்கல் கதையை எழுதுனது பாரதியார் தான். அதுக்கு காக்காய் பார்லிமெண்ட், புதிய கோணங்கி, இந்த இது பேய் கூட்டம்னு ஒரு கதை நீங்க படிச்சிருப்பீங்க, பேய் கூட்டம். அப்போ நாம் இந்த 80களுக்கு பின்னாடி நாம் இந்த இலக்கிய வடிவங்களை உத்திகளை பார்க்கும் பொழுது இந்த நெகிழ்ச்சி அல்லது புதிய புதிய உத்தி வடிவங்களை இன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்றோம். மிக முக்கியமா காக்காய் பார்லிமெண்ட்டையும் கார்சியா மார்க்யூஸுடைய அந்த மிக பெரும் சிறகுகளுடைய வயோதிகன் இது ரொம்ப ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80-90 வருஷத்துக்கு முன்னாடி இதை பிரமாதமா அவர் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த கார்சியா மார்க்யூஸ் சொல்றது ஒரு சிறகுகளோட வரக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க, இந்த உலகம் அழிய போகுது, இந்த அரசன் இவ்வளவு தீமை பண்றான், அந்த ஒரு சின்ன டெக்னிக்கை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி ரஷ்யாவில இருந்து வர்ற காக்காயை வச்சு அதை இது பண்றாங்க. பிரமாதமான இந்த வடிவத்தை நாம் இப்ப என்ன நான் நினைக்கிறேன்னா இந்த பின்னவினுத்துவ வடிவங்கள் வந்த பின்னாடி உண்மையிலேயே நாம் பாரதியார தமிழ் சிறுவன் முன்னோடியா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்திருக்கணும். ஆனா நவீனத்துவத்தினுடைய அழகியலோடு பார்த்து அவரை மறுதளிச்சிட்டோமோ அங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. அதுக்கு இன்னொரு இது அந்த புதிய கோணங்கி அந்த குடுகுடுப்பைக்காரன் இது நம்ம உத்தி ஏன்னா இந்த குடுகுடுப்பைங்கிறது தமிழ் மண்ணினுடைய ஒரு உத்தி. இந்த உத்தியை அவர் வெறுமனே இல்ல சாதிகள் தொலையுது, சண்டைகள் தொலையுதுங்கிறது தான். அது அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, அவன் குறுக்க போறான், டெய்லி குறுக்க போறான். இன்னைக்கு அவனை விசாரிக்கணுங்கிற போதுதான் என்னை இப்படி ஃபாரினர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க 2ஆம் உலகம் வந்ததுனால திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மிகச்சிறந்த வடிவங்களை தெரிந்தோ தெரியாமலோ பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கிறதுனால நான் அவரை முன்னோடிங்கிற கிளைம் பண்றதோ அதல்ல விஷயம். ஆனால் மிக அற்புதமான உத்திகளை இந்த பின்னவினத்துவத்தை வைத்து பார்க்கும் பொழுது பாரதியார் தான் மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறுகதையினுடைய வடிவத்தை சிறப்பா, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா செறிவாகவும் கட் அண்ட் ரைட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கச்சிதமாகவும் பண்ணிருக்கிறாரு என்கிற மாதிரி இந்த காக்காய் பார்லிமெண்ட், அந்த புதிய கோணங்கி இந்த கதைகளோட நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதே மாதிரி புசாட்டினுடைய உலகத்தின் முடிவுங்கிற அந்த கதையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப புதுமை பித்தன் எப்படி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கடவுள் இங்க வந்தா அந்த மேஜிக்கல் ரியலிசம் என்ன ஆகுதுங்கிறத பாரதியார் அந்த பேய் கூட்டத்துல அது பண்ணது மாதிரி இருக்குது. நாம் ஏதோ தெரியாமல் அல்லது நம்ம முன்னோடிகள் விமர்சகர்கள் அவர்களுடைய அளவுகோல்ல பார்த்ததுனால பாரதியார அது அது புரிந்து கொள்ளப்படவில்லையோ. பின்னவினத்துவ பாணியில பார்க்கும்போது பாரதியார் மிகச்சிறந்த சிறுகதை முன்னோடியாக இருக்கிறார்ங்கிறது மாதிரி நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட நீங்களும் அதை தான் பேசுனீங்க. பட் இதை நான் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக நான் இது சொல்றேன் சார். அது ரொம்ப நன்றி வேணுகோபால். அதுல நீங்க சொன்னதோட தொடர்ச்சியா என்னன்னா, நீங்க இந்த காலனி அரசுகள் ஏற்பட்ட போது அவங்க மேற்கொண்ட 2 முயற்சிகள் உண்டு. நீங்க அன்றைக்கு கூட அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஆளுநர் பேசும்போது கூட அதை சொன்னார். அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும்
இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலேஜ் சிஸ்டத்தை அவங்களுடைய ஐரோப்பாவுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவங்க வந்து கேட்டாங்க. இங்கே அதனால தான் கல்கத்தாவுக்கு வந்தாங்க, எடின்பரோ பல்கலைக்கழகத்திலேருந்து வந்தாங்க, ஏஷியாட்டிக் சொசைட்டி வந்தது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவே வந்து டிஸ்கவர், கலெக்ட், டிரான்ஸ்லேட் இது இந்தியன் லிட்ரேச்சருங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. ஆனால் நம்ம என்னாச்சு, ஐரோப்பிய கல்வியினுடைய காரணமாக அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா வந்துட்டு இது இவ்வளோ வலிமையாக இந்த அவங்க எங்கெல்லாம் கலோனியல் அரசாங்கங்கள் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் கல்ச்சர் வந்து ரொம்ப பழமையானதாகவும் மண்ணோடு ஊறி போய் அது ரொம்ப வலிமையானதாகவும் அது இருந்திருக்கு மக்கள்கிட்ட. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம்னு யாரும் போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அவன் இயல்பாகவே அதை வந்து தன்னோட வாழ்க்கையோட சேர்த்து அவன் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்துட்டு என்ன அப்போ அதை வீக்கன் பண்ணணும்னா இதில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இதை கிரியேட் பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. துரதிருஷ்டவசமாக ஐரோப்பிய கல்வியின் காரணமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நவீனம் என்பது வந்து ஏதோ ஐரோப்பாவிலிருந்து வந்தது என்று நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நவீன மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் தான். இங்கே அதுக்கு முன்னால் இவ்வளோ வருஷம் ஆட்கள் இருந்திருக்காங்க. ஆங்கில மருத்துவத்துக்கு ஒரு வரலாறு ஒரு 500 1000 வருடங்கள் இருக்குன்னு சொன்னால் 1000 வருடத்துக்கு முன்னால் இருந்த மனுஷன் உயிர் வாழ்ந்திருக்கான்ல, அவன் வந்து எப்படி தன்னை வந்து அதை வந்து அவன் எதிர்கொண்டான். அப்போ இங்கே வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இல்லாமல் வந்து ராஜராஜன் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்க முடியும். அப்போ இங்கே வந்து ஒரு மெட்டலர்ஜி நாலேஜ் இல்லாமல் வந்து அவன் வாழ் பண்ணி ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட்டிருக்க முடியாது. கப்பல் கட்டுவது எப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லாமல் ராஜேந்திர சோழன் கப்பல் கட்டி இங்கேருந்து வெளியே போக முடியாது. இன்னும் சொல்ல போனால் போர்ச்சுகீசியர்கள் வந்து மணிலாக்கு போகிறாங்க. போய் அங்கே வந்து அவங்களுக்கு எப்போவுமே இந்த போர்ச்சுகீசியர்களுக்கு கப்பல் மேல் ஒரு பெரிய பித்து உண்டு. அவங்க கப்பல் கட்டணும்னு பார்க்குறாங்க, கப்பல் கட்டுறாங்க அங்கே இருக்கிற மரங்களை வச்சு. ஆனால் தண்ணியிலே உப்பு தண்ணியிலே அந்த மரங்கள் கிடைக்கிறதுனால சீக்கிரமே இத்து போயிடுது. என்ன செய்யறதுன்னு தெரியாத போது அவங்க இங்கே நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற தச்சர்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தச்சர்கள் யாருன்னா ராஜேந்திர சோழனுக்கு கப்பல் கட்டி கொடுத்தவங்களுடைய வாரிசுகள். இவனுக்கு எந்த மரம் உப்பு தண்ணியில் கடந்தா நிலைக்கும், எந்த மரம் நிலைக்காதுங்கிற ஒரு அறிவு வந்து இவனுக்கு உண்டு. அது அப்படிலாம் இருந்தது. ஆனால் இந்த நமக்கு ஐரோப்பிய கல்வியினுடைய விளைவாக நம்ம என்ன நினைச்சோம், நவீன மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம், நவீன ஓவியம்னா பிரெஞ்சு ஐரோப்பிய ஓவியங்கள், நவீன இலக்கியம்னா ஐரோப்பிய இலக்கியம். இப்படியே நம்ம வந்து மைண்டு வந்து கண்டிஷன் பட்டு விட்டதுனால அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி நம்ம தேடி பார்க்கணும். நீங்கள் வந்து மார்க்கஸ் பற்றிலாம் சொன்னீங்க. லத்தீன் அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நாடுகளும் காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்தவை. 2 நாடுகளிலும் அது காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்பு வலுவான மொழியும் கலாச்சாரமும் இருந்தது. அவங்களுக்கு லத்தீன், அது வந்து ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு மொழி. நமக்கு தமிழ், நமக்கு ஒரு தொன்மையான மொழி. இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வலுவான கலாச்சாரம் இருந்தது. அதனால்தான் அவங்கள என்ன நடந்ததுன்னா அவங்களோட இதை அழிக்க முடிஞ்சது, இங்கே இருக்கிறத அழிக்க முடியல. அதனால் அவங்க வந்து காலனி ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் நம்மை கண்டெடுத்துக் கொள்வது ரீடிஸ்கவர் என்று ஆரம்பித்து தான் அவங்க வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசத்துக்குள்ளே போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் சொன்ன கதை, அதில் வந்து பறவைகள் பேசினது, மனிதன் ரெக்கையோடு வந்தது, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டதுலேருந்து அதிலிருந்து தங்களுடைய இதை மீட்டெடுத்து கொண்டாங்க. அது வந்துட்டு அது மாதிரி தான் இங்கேயும் வந்து அதை பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் புதிய கோணங்கி பற்றி சொன்னீங்க. புதிய கோணங்கியில் வந்து அந்த குடுகுடுப்பை என்பதும் குடுகுடுப்பைக்காரன் என்பதும் ஒரு குறியீடு. ஏன்னா அவர் வந்து அந்த குடுகுடுப்பைக்காரனை எப்படி விவரிக்கிறாருன்னா, ஆங்கிலம் படித்தவன், இங்கிலாந்து, பிரான்ஸு, அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு போய் வந்தவன், உயிருள்ளவரை சாப்பாட்டுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறான், அதே நேரம் பூர்வீக தொழிலை கைவிடாதான். நீங்கள் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஆயுசு கூட சாப்பாட்டுக்கு வழி இருக்கிற ஆங்கிலம் படித்த அயல்நாட்டுக்கு போய் வந்த ஒரு குடுகுடுப்புக்காரனை பார்த்துருக்க முடியுமா? ஆனா அது வந்து ஏன் அவர் அதை எடுத்துக்கொள்கிறாருன்னு சொன்னா அது ஒரு குறியீடாக வைத்து அதுல வந்து அவர் சொல்றாரு. அதுல வந்து அவர் எதெல்லாம் தொலையணும் எதெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு பட்டியலை அவன் மூலமா சொல்றாரு. அது வந்து என்னன்னு இந்த மாதிரியான ஒரு இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து
முன்னோடியார் பின்னோடி இப்போ வாவிசேருமே வந்து அவர் அந்த ஐரோப்பிய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அவர் ஐரோப்பிய வடிவத்தை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் அவர் வந்து மாடர்ன் ரிவ்யூவில் தாகூரோட கதைகளை படிக்கிறார். தாகூர் அந்த வடிவங்களை எடுத்துக்கொண்டு எழுதுவதனால அந்த வடிவத்தை வந்து எடுத்துக்கொண்டு இவர் பண்ணுறார். கை பழகுவதற்கு வாக இருக்கணும்னா ஒரு மாடல் இருக்கணும், அந்த மாடலை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அவர் அதை எடுத்துகிட்டு பண்ணுறாரு. அது வந்துட்டு என்னன்னு. ஆனால் நீங்கள் கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு ஒன்றை பார்த்து ஒன்று செய்வதில்லை, அதை போல செய்வதல்ல. இப்போ பாரதியாருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அப்போது நம்ம இதில் என்ன செய்யலாங்கிற ஒரு பார்வையில் தான் வந்து அவர் அதை வந்து செய்திருக்காரு. நம்ம சொல்ல வேண்டிய நம்ம யார் முன்னோடி பின்னோடிங்கிறதுலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அர்த்தம் இல்லாதது. அது வந்துட்டு நம்ம தமிழ் சிறுகதைக்கு 100 வயசாயிடுச்சு. இதில் வந்து எவ்வளவோ மாற்றங்களை அது வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறது. ஆனால் நமக்கு இதை போன்ற ஒரு முன்னோடி இருந்தாரு, ஒரு ஆள் இதை போல முயற்சிகள்லாம் செய்தாருங்கிறத சொல்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நன்றி சார். வேற யாராவது? சார் வணக்கம். ஒரே ஒரு கேள்வி. இந்த வானவில் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து அந்த பாரதியார் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது சிறுகதை போட்டி, கவிதை போட்டி எல்லாம் வந்துட்டு இருந்தது கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும். ஆனால் டியூரிங் த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அதை நிறுத்திட்டா, அது வரதே இல்லை. உங்களுக்கு ஏதாவது அந்த டச் உண்டா? அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா ப்ளீஸ்? அது எனக்கு தெரியும், காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் வானவில் சிறுகதை போட்டி நடத்தின போது அது வந்து ஒரு தொகுதியாக அவங்க கொண்டு வந்த போது அதற்கான முன்னுரை நான் எழுதினேன். அது வந்துட்டு என்னன்னு இப்போ ஏன் அவங்க போட்டிகள் நடத்துறது இல்லைங்கிறது வந்து அந்த நிர்வாகிகளை தான் கேட்கணும். எனக்கு நான் வந்து ஒரு பார்வையாளனாக தான் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன். எனக்கு அந்த அமைப்போட அவங்க முடிவெடுக்கிற இடங்கள்ல நான் இல்லை. நன்றி சார். வேற யாராவது கேட்குறீங்களா? மீனாட்சி சுந்தரம் சார், தேங்க்யூ. ஸோ மாலன் சார், பாரதிக்கு மற்ற லாங்குவேஜையும் பரிச்சயம் இருக்கிறதுனால வேற ஏதாவது மொழியில் எழுதியிருக்காரு சார்? அதுக்காக ஏதாவது ஆதாரம் கிடைச்சதுங்களா? அவர் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் வந்து அரசியல் கட்டுரைகள், அது தவிர இலக்கியம் சார்ந்து இப்போ ஆண்டாளை பற்றி எழுதியிருக்காரு. நம்மாழ்வார மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து வங்காளத்திலிருந்து நேரடியாக பங்கிம் சந்தருடைய வந்தே மாதரத்தை வந்து 2 முறை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அது நேர வங்காளத்திலேருந்து வங்க மொழியில் எழுதப்பட்டது, அது நேரடியாக பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வங்க மொழி வந்து பங்கிம் சந்தர் பயன்படுத்தியிருக்கிற வங்க மொழி நிறைய சமஸ்கிருதம் கலந்த மொழி. இந்த வந்தே மாதரம்ங்கிறதே வந்து ஒரு சமஸ்கிருத சொல் தான், அது பெங்காலி சொல் இல்லை. அந்த மாதிரி சில இது பண்ணியிருக்காரு. ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்ட ஒரு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் நேரடியாக அவர் வேற எதுலையும் எழுதினதில்லை. சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. சமஸ்கிருதத்தில் அவங்களுடைய சித்தி, அதாவது பாரதியார் இளம் வயதில் அவருடைய அம்மாவை இழந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து குழந்தைகள் வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டாரு. அந்த சித்தி தான் இவங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு வளர்த்துருக்காங்க. இவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே சென்னைக்கு வர விட்டு தங்கியிருந்த போது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு இதை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. ஜெயதேவரோட கீர்த்தனைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. நன்றி சார். சார் ஒரே ஒரு கேள்வி. வணக்கம், பேசலாமா? வணக்கம், கேளுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கதைக்குள்ள ஒரு அவருடைய பாடல்கள் அல்லது கவிதைகள் இருக்குன்னு ஒரு கொண்டு வந்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் அது. அதாவது நம்ம படிக்கும்போது உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சில உள் பார்வைகள் நம்ம படிக்கும்போது கிடைக்கிறது இல்லை, கடந்து போயிடுறோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் உரை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ரெண்டாவது, கதைக்குள்ள பாடல் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ரிவர்ஸில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவர் சொல்லக்கூடிய பாடல்களையும் நமக்கு கதை தெரியுது. காட்டு வழிதினிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால், இதை பார்க்கும்போது சொல்லிட்டு போகும்போது நம்ம ஒரு கதை படிக்கிற ஒரு ஃபீலிங் வருது. இந்த ஃபார்மேட்டுக்கும் பாரதி தான் முன்னாடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா என்னன்னு தெரியல. நம்பர் 1.
நம்பர் 2, என்னோட சின்ன ஆதங்கத்தை இந்த சபையில பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நோபல் பிரைஸ் வரும்பொழுது தாகூரோட நோபல் பிரைஸ் நடுவில் வச்சுட்டு நீங்கள் நானும் பாடுவோம், மக்கள் யாருக்கு கொடுக்குறாங்களோ எடுத்துப்போம் அப்படின்னு பாரதியார் சொன்னதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அது ஒண்ணு. 2வது, இந்தியாவில் எல்லாருமே நீங்க ஒப்புக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் அல்லது இனி வரக்கூடிய ஒரு 100 வருஷத்துல ஒரு மகா கவிஞன் தோன்ற முடியுமான்னு தெரியல, அல்லது அந்த மாதிரி ஒரு ஆளுமை தோன்ற முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னி வரலும் அவருக்கு வந்து ஒரு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் நடக்கலன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் சொல்லுங்க. கவிதை மூலமாக கதை சொல்வது என்பது அதற்கு முன்னால பல பேர் செய்திருக்காங்க, பல முயற்சிகள் நடந்திருக்கு. அதில் வந்துட்டு ரொம்ப பழைய காலத்துக்கு போனால் கம்பராமாயணமே கவிதையில் சொல்லப்பட்ட ஒரு கதை தானே. அது வந்துட்டு அவரோட கான்டெம்பரரிஸ் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் போனால் கோபாலகிருஷ்ண பாரதி நந்தன் கதையை எழுதியிருக்காரு. இவரே வந்து ஒரு சிறுகதை மாதிரி சில கவிதைகள் எழுதியிருக்காரு. வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து நேரம் கழிந்தது இன்னும் நித்திரையின்றின்னு ஒரு கவிதை இருக்கு பாருங்க. வந்து நேரம் கழிந்தது இன்னும் நித்திரையின்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறேன், சோரன் மயங்கி விழும் நள்ளிரவிலே என்ன தூளிப்படுகுதடி இவ்விடத்திலே, ஊரை எழுப்பிவிட நிச்சயம் கொண்டீர், அன்னை ஒருத்தி உண்டென்பதை மறந்து விட்டீர், சாரம் மிகுந்ததெனும் வார்த்தை சொல்லுவீர், மிக சலிப்பு தருகுதடி சகிப்பெண்களேன்னு ஒரு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கதை போகும். இவ போய் அவனை கண்ணனை பார்க்கணும். கண்ணனை வந்து வர சொல்லியாச்சு, இந்த வெங்கலக்கடை தெரு வேலி பக்கத்தில் நில்லுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்து பாடிட்டும் பேசிட்டும் இருக்காங்க. வந்து இவளை எந்திரிச்சு போக முடியல இவளால். இவங்க அம்மா இருக்காங்க வீட்டில். இப்போ இதையெல்லாம் மீறி அவங்க போகணும், இந்த ஃப்ரெண்ட்ஸை முதல்ல துரத்தணும். அதில் தான் அந்த பாட்டை ஆரம்பிக்குது. சாரம் மிகுந்தது இன்னும் வார்த்தை சொல்கிறீர், மிக சலிப்பு தருகுதடி சகி பெண்களேன்னு அவள் வந்து போது நீங்கள் பேசினதை கிளம்பி போங்கன்னு சொல்கிறாள். அப்படி அவள் என்னெல்லாம் பேசுகிறாங்க பெண்கள்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அது வந்துட்டு என்னன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் வந்து சத்தமிடும் குழல்கள் வீணைகள் எல்லாம் தாளங்களோடு சேர்த்து கட்டி வைத்தாங்கே, மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை மேற்கு சுவர் அருகில் வைத்த பின்னரே நித்திரைக்குள்ளே என்னை தனியை விட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு செல்லுவீர்னு அந்த பாட்டு போகுது. அதாவது குழல் தான் இனிமையானதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவளுக்கு இருக்கிற அவசரம், இவளுக்கு இருக்கிற ஹரியில அது சத்தமிடும் குழலாயிடுது. சத்தமிடும் குழல்கள் வீணைகள், ஆனால் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கணும். வைக்கும்போது நாளைக்கு வேணும், அந்த நாளைக்கு அதை வேலை செய்யணும், நாளைக்கு வாசிக்கணும். அதனால் வந்து ஸ்ருதி போயிடக்கூடாது. அதனால் வந்து தாளங்களோடு சேர்த்து கட்டி வைத்தாங்கே, மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை மேற்கு சுவர் அருகில் வைத்த பின்னரே நித்திரைக்குள்ளே என்னை தனியை விட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு செல்லுவீர், கண்கள் உறங்க காரணம் உண்டோ கண்ணனை கையிரண்டும் கட்டலின்றியே வெண்கல வாணிகர் வீதிமுறையில் வந்து என்னை காணடி என்றான் அந்த பாட்டு போக வந்துட்டு என்னன்ட்டு. அது மாதிரியான ஒரு சிறுகதையை மாதிரியான ஒரு விஷயத்த கவிதைக்குள்ள அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் தான் அதில் முன்னோடி என்று சொல்ல முடியல. ஏன்னா தமிழ் மரபில் வந்து கவிதை சொல்வது என்பது நாட்டு வாய்மொழி இலக்கியங்கள்லையும் இருக்குது, அதுக்கு முந்தைய இருந்த இலக்கியங்கள்லையும் இருக்குது. ஆனால் அவர் அதையும் விட்டு வைக்கல என்பதை வந்து நம்ம சொல்ல முடியும். பாரத ரத்னா விஷயங்கள் வந்து அது வந்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். அதில் நம்ம வந்து சஜஷன்ஸ் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ தூரம் அது அதில் ஏற்றுக்கொள்ளப்படும்னு தெரியாது. மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, மோடி வந்து பாரதியாரை வந்து ரொம்ப மிக உயர்வாக மதிக்கிறார். அதாவது அவர் பாரதியாரின் மூலமாக தமிழையும் மதிக்கிறார். அதாவது போகிற இடங்கள்லாம் பாரதியாரை வந்து தமிழிலேயே பேசணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. தமிழ்லேயே அதை படிக்கிறார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் படிக்கிறது இல்லை, அல்லது அதனுடைய சாராம்சத்தை சொல்லி படிக்கிறது இல்லை. அதனால் அவர் ஒரு வேளை செய்யலாம், அது வந்து தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி, யார் என்ன செய்வாங்கன்னு சொல்லியாது. ஆனால் என்னுடைய பார்வையில் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு பாரத ரத்னா அரசியல் மயமாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். உண்மை சார். நன்றி சார். வேற யாராவது கேட்குறீங்களா? மந்திரமூர்த்தி சார், நன்றி உரைக்கு போயிடலாமா? நேரம் இருக்கா? போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் பேசிடுறேன்.
மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றது. எழுத்தாளர் மாலன் அவர்கள் தன்னுடைய புனைகதைகளின் முன்னோடி என்ற பாரதியை எல்லா வகைகளிலும் அவர் விவரங்களை எல்லாம் எல்லா விதங்களிலும் தொகுத்து கூறினார். மிக சிறப்பான உரையாக அமைந்தது. அதே போல் கூட்டங்களிலே பெரிய ஆளுமைகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். நிகழ்விலே சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டன. எழுத்தாளர் சு வேணுகோபால், வித்யா சுப்பிரமணியம் அவர்களெல்லாம் கேட்ட கேள்விகள் இந்த புனைகதைகளினுடைய முன்னோடியாக பாரதி எவ்வாறெல்லாம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பேருதவி செய்வதாகவும் பெருந்துணை செய்வதாகவும் அமைந்தன. கலந்து கொண்ட நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவானது மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். இறுதியாக முறையாக நன்றி சொல்ல திரு கண்ணன் சார். கண்ணன் சார். எஸ் சார். ஸோ மிக்க நன்றி சார். ஸோ ஒரு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. பாரதியை பத்தி பேசும்போது எப்பயுமே ஒரு உணர்ச்சி வசப்படுவேன் நான். ஸோ அவரோட புதுச்சேரிக்கு போகும்போது அவரோட இல்லத்திலையும், ஸோ எட்டயபுரத்துல போய் அவரோட இல்லத்துல பாடும்போது அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு காசியில போகும்போது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கடையநல்லூர் இன்னும் போகணும்னு அந்த ஒரு டிக் மார்க் இருக்கு. ஸோ இந்த மாலை ஒரு மிக மிக இனிமையாக அமைந்தது. ஒரு இலக்கிய விருந்துன்னே சொல்லணும். ஸோ நாம எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஸோ பல அரிய தகவல்கள் நிச்சயமா ஒரு ஆய்வுரைக்கு ஈடான ஒன்று, முக்கியமான உரை இது. அதே மாதிரி பாரதியை பற்றி ஒரு கடல் போன்ற நாடுன்னு சொல்லணும். அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒரு மணி நேரத்துல இவ்வளவு கண்டென்ட் பேச முடியறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான விஷயம் நிச்சயமா. அதே மாதிரி அவர் பேச பேச ஒரு நாட மரத்து கீழே நம்ம நின்று அப்படியே வாங்குற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு உரை இல்லைங்களா? ஸோ எழுத்தாளர் மாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்ததுக்கு மிகச்சிறப்பான ஒரு உரை சார். இப்ப பாரதியை நாம எல்லாருமே பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, புதுக்கவிக்கு தான் அவர் முன்னோடின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மாலன் சார் நவீன புனைவுக்கும் அவர் தான் முன்னோடின்னு ஏறக்குறைய நிரூபணம் செஞ்சிட்டாரு. ஸோ பல உதாரணங்கள். ஸோ 75 புனை கதைகள் எழுதியிருக்காரு பாரதி. ஸோ பல்வேறு நடைகள், பொருண்மை, வடிவங்கள், அதே மாதிரி மரபுல இருந்து அவருடைய சிறுகதைகள் எல்லாமே பொருள்மொழி, பகடி என்கிற நகைமொழி, ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. உத்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ற பாணியில் முதலா யூஸ் பண்ணவரு, சொற்சித்திரத்தை யூஸ் பண்ணவரு, நான் ஃபிக்ஷன்ல இருந்து ஃபிக்ஷன் அந்த முறை யூஸ் பண்ணவரு, ஸோ மாய யதார்த்தத்தை யூஸ் பண்ணவரு, கதையில போய் கவிதை எழுதினவர். இத்தனை உத்திகள்லையும் பார்த்தாலும் பாரதி தான் புனைகதைகளுக்கு முன்னோடின்ட்டு ஏறக்குறைய உறுதியாக சொல்லப்படுற அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆய்வுரை. மிக்க நன்றி சார். அதே மாதிரி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட கல்கி ஆசிரியர் திரு ரமணன் அவர்கள், எழுத்தாளர் கமலா முரளி, எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள், கோபால் சர்வேசன் அவர்கள், எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் நண்பர்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ சாரோட அனுமதியோட ஒரு 2 பாரதியார் பாட்டை மட்டும் பாடலாமா? ஒரு அனுமதி வேண்டும். விநாயக் சுந்தரம் சார், மந்திரமூர்த்தி சார், படிக்கலாமா? இதை அனுமதி எடுத்துக்கிறேன். ஸோ அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கோ ஒரு வாட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு வீரத்தில் தளல் வீரத்தில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்த தருகிடதித்தோம் தத்த தருகிடதித்தோம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரைநீயிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும்,
மண் பயனுற வேண்டும், வாடகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். பாரதியை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி.